மஞ்சள் தண்ணி எப்பவுமே எதுனா இது இருந்தாலும் டவுட்டா இருந்தாலும் மஞ்சள் தண்ணி. என் மேலதான் இருக்குது மிச்சம். ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நான் காட்டுற ஒரு விஷயம். நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதுல எல்லாருக்கும்? ஓகே, சரி, ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து இதான் டோட்டலாக ஈக்விட்டி கிளாஸ் வந்து எவ்வளோதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று பார்த்தது என்னென்ன பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் பார்த்தோம், அண்ட் தென் வந்து உங்களுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தோம், ரைட்? ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் பேட்டர்ன் ஃபார்மிங். ஓகேவா? ஸோ இந்த 3 டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல, அதாவது நாளை கிளாஸ்ல வந்து நம்ம இதெல்லாம் பார்ப்போம். அதாவது என்ட்ரி எக்ஸிட், அதாவது பக்கவா நம்ம வந்து எப்படி ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணி செல் பண்றது, அதாவது என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஓகேவா? என்ட்ரின்றது பை பண்றது, எக்ஸிட்ன்றது செல் பண்றது. ஓகேவா? அப்புறம் வந்து பொசிஷன் சைசிங். ஓகே, பொசிஷன் சைசிங் மீன்ஸ் எப்படின்னா இப்போ நம்ம சப்போஸ் ஏதோ பை பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இறங்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம போய் அதை ஆவரேஜ் பண்றது, அதுதான் பொசிஷன் சைசிங். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளியர் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் எடுக்கணும், இன்கேஸ் நமக்கு லாஸா போனுச்சு அப்படின்னா எவ்வளவு வந்து லாஸ்ட்ல நம்ம புக் பண்ணணும் அப்படின்றது அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வந்து ஹவு டு செலக்ட் ஸ்டாக் ஃபார் இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடிங். ஓகேவா? ஸோ இன்ட்ராடேக்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்றது, அதே மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்றது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ இது மட்டும் நீங்க கவர் பண்ணாலே போதும், அந்த இன்ட்ராடே அதாவது ஈக்விட்டில இருந்து நீ ஒரு கிங் ஆயிடலாம், ரைட்டா? ஸோ இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், ரைட்? ஸோ ரொம்ப மேஜரா வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது, ரைட்டா? ஸோ இப்போ காட்டணும் இல்லையா? ஸோ அதை மட்டும் கொடுத்தாலே போதும், ரைட்டா? ரெக்கார்டட் பர்மிஷன் வந்து நாங்களே ரெக்கார்ட் டேஸ் கொடுப்போம், நீங்களா ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதுக்கு பர்மிஷன் இல்லை. ஸோ நாங்கள் கொடுக்குறோம் வீடியோஸோட லிங்க்ஸ், நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கலாம், ரைட்டா? சண்டே கிளாஸ் இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸஸ்குள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னன்னா இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அது என்ன ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும், ரைட்டா? ஸோ நம்ம எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். இட் மீன்ஸ் எப்படின்னா இப்போ நம்ம மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்ல சைட் வேசஸ் மார்க்கெட்டா இருக்கா நம்ம செக் பண்ணணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட் வேசஸ் தான். ஓகே, அது ஒரு சர்டன் பாயிண்ட்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு 150 பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளாரே தான் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு, ரைட்? ஸோ அதை நம்ம சைட் வேசஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை எப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்றோம் அப்படின்றத இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ட்ரெண்ட் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் போய் ட்ரேட் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஏதோ ஒரு ஸ்டாக் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை எடுத்துட்டு நம்ம போயிட்டு அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்லை டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்லை சைட் வேசஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக ஒரு சார்ட்டை நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த சார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சார்ட்டை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எதனால சொல்றேன் அப்படின்னா அதோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ நம்ம இதை வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நம்ம நார்மலா பாக்குறப்பே தெரியுது இது ஒரு அப் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஸோ நம்ம டெக்னிக்கலா இதை பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பண்றது? இது வந்து நம்ம இப்போ நார்மலா பார்த்துட்டோம், ஒரு மேல நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பிசிக்கலா நமக்கு தெரியுது மார்க்கெட் இந்த மாதிரி மேலே ஏறி இருக்கு. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்க இருந்து இப்படி கீழே இறங்கி இருக்கு. ஸோ இது டவுன் ட்ரெண்ட்னு சொல்றோம். எகைன் இங்க மார்க்கெட் மேலே இருக்கு. ஸோ இது நம்ம அப் ட்ரெண்ட்னு சொல்றோம், ரைட்டா? ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம சைடேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது மேலேயும் போகாம கீழேயும் போகாம ஒரு வேவ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம சைடேஸ் மார்க்கெட் சொல்லுவோம். ஸோ நம்ம நார்மலா பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஓகே இது வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு. பட் ஆனா நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து இப்போ ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மினிட்.
ஸோ இப்போ இங்கேருந்து மேலே இருக்கிற மார்க்கெட் ஓகே எகைன் திருப்பி இப்படி கீழே இறங்கிடுச்சு ரைட்டா. ஸோ நம்ம இங்கே பேஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படி மேலே ஏறிட்டு பை பண்ணிருப்போம் இந்த இடத்துல இன்னும் மேலே போகும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே கீழே இறங்கிடுச்சு ரைட்டா. ஸோ இது நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபிசிக்கலாக பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியாது ஒரு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா சொல்லிட்டு நம்ம டெக்னிக்கலாக அனலிசிஸ் பண்ணி செக் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதுக்கு ஒரு 3 கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் ஓகேவா. அந்த 3 கன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மூவிங் ஆவரேஜ் சொல்லுவாங்க ரைட். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேபி ஓகே மூவிங் ஆவரேஜ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு MACD ஓகேவா MACD அண்ட் தென் RSI ஓகேவா. ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணும் மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணும் ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மூவிங் ஆவரேஜ் அப்புறம் MACD அப்புறம் RSI ஓகேவா. ஸோ இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் நம்ம மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்டாக்ல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாமா இல்லை வேண்டாமான்னு டிசைட் பண்ணணும் ரைட். கிளியர் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் ஓகேவா. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் டூல வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ நம்ம இன்ட்ராடே பண்ண போறதுனால நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சுக்கலாம் அதை ஓகேவா. நம்ம சொல்லியிருந்தோம் இன்ட்ராடே பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு 5 மினிட்ஸ் அப்படி இல்லைனா 15 மினிட்ஸ் ஓகேவா. ஸோ இந்த 2 டைம் ஃப்ரேம்ல ஏதாவது டைம் ஃப்ரேம் நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. அது 5 மினிட்ஸ் இருக்கலாம் இல்லை 15 மினிட்ஸாக இருக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ நம்ம இப்போ 5 மினிட்ஸ்ல வச்சாச்சு. ஸோ நம்ம இதில் எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டடீஸ்ல போயிட்டு நீங்க மூவிங் ஆவரேஜ்னு டைப் பண்ணா போதும். மூவிங் ஆவரேஜ் ரைட். இதுல போயிட்டு இந்த பீரியட் இருக்கு இல்லையா அந்த பீரியட் 200 சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த டைப்ல வந்து நம்ம எக்ஸ்போனன்ஷியல் சூஸ் பண்ணணும் ரைட்டா. ஸோ இப்போ இது கொடுத்துருங்க. இந்த ஸ்டடீஸ் போய்க்கோங்க. ஸ்டடீஸ் போயிட்டு இந்த மூவிங் ஆவரேஜ் டைப் பண்ணா அந்த மாதிரி வந்துடும். இதுல போயிட்டு இந்த பீரியட்ல வந்து நம்ம 200 சேஞ்ச் பண்ணணும். டைப் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஓகேவா. இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இப்போ இந்த ஜீரோதால வந்து நீங்க ஒரு ஐக்யூ சார்ட்ல பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதே நீங்க ஏஞ்சல்ஸ் ப்ரோக்கிங்ல பண்றீங்க இல்ல ட்ரேடிங் வியூல பண்றீங்க இட் மீன்ஸ் இல்ல அப்ஸ்டாக்ஸ்ல பண்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்க அதுல டேரக்டா EMAனே இருக்கும் ஓகேவா. EMA. ஸோ அதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. டேட்டா அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க இப்போ அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டா. ஸோ நீங்க இந்த ஜீரோதால வந்து ஐக்யூ சார்ட்ல பண்ணும்போது மட்டும் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் ஓகேவா. அதோட பீரியட் 200 சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த டைப் வந்து எக்ஸ்போனன்ஷியலா சேஞ்ச் பண்ணணும் ரைட்டா. ஸோ நீங்க மற்றபடி வேற ஏதாவது யூஸ் பண்ணீங்க ப்ரோக்கேஜ் அப்படின்னா டேட்டா அந்த EMAன்னு இருக்கும். அதாவது எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதுதான் அந்த EMA ஓகேவா. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ரைட். சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் லைன் வந்துருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுதான் அந்த மூவிங் ஆவரேஜோட லைன் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அதாவது ஒரு எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம செக் பண்ண போறோம். நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டோம் ரைட்டா. ஏதோ ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணோடனே நம்ம அதில் இன்ட்ராடே பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்கோம் ஓகேவா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகே. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படி இல்லைன்னா சைட் வேசஸ் மார்க்கெட்ல இருக்கா நம்ம செக் பண்ணணும் ரைட்டா. ஸோ அப்படி செக் பண்றதுக்கு நம்ம ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் ஓகே. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஸ்டடீஸ்ல போயிட்டு மூவிங் ஆவரேஜ் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலம் வரும். இதில் பீரியட்ல போயிட்டு 200 சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ எதுக்காக 300 சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜா உள்ள சில கேண்டில்ஸ் அது எடுத்துக்கும் ஓகேவா. அதுக்காக தான் 200 சேஞ்ச் பண்றோம். அது இந்த டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் ஓகேவா. இதை சூஸ் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த மூவிங் ஆவரேஜோட லைன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்ட்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லைனுக்கு மேல கேண்டில்ஸ் இருக்கணும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அது எப்படின்னா இப்போ லைன் இருக்கு அப்படின்னா இந்த லைனுக்கு மேல கேண்டில்ஸ் இருக்கணும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல அடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியும் ஓகே. அது எப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லைனுக்கு மேல கேண்டில்ஸ் இருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இந்த மாதிரி ஓகே. இப்போ இந்த கேண்டில்ஸ் லைன் வந்து இங்க இருக்கு. அதோட கேண்டில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு ரைட்டா. ஸோ இந்த லைனுக்கு மேலதான் இந்த கேண்டில்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம இதை அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு ஓகே ஆயிடுச்சு ரைட். அது எப்படின்னா இந்த லைன் இருக்கு. இந்த லைனுக்கு மேலதான் கேண்டில்ஸ் இருக்கணும் ஓகேவா. ஸோ அப்படி இருந்துச்சா நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இதுவே வந்து டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்க இந்த லைனுக்கு கீழே கேண்டில்ஸ் எல்லாம் வந்துடும் ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா ஓகேவா இது சைடு வேசஸ் மார்க்கெட்
இந்த கேண்டில்ஸ்குள்ளாரே ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இது வந்து நம்ம சைடர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் அது கிராஸ் பண்ணி மேலே ஏறிடுச்சுனாலே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா இந்த லைன் கீழே வந்துடும். ரைட். ஸோ ஒன்ஸ் அகைன் மறுபடியும் எப்போ கீழே இறங்குதோ அப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிடும். ஓகேவா. ஸோ இந்த லைனை நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் கிளியரா. ஸோ இந்த லைனுக்கு மேலே கேண்டில்ஸ் இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த இந்த லைன் எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கா. ஸோ இந்த கேண்டில்ஸ் இப்படியே வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் இது டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா இந்த கேண்டில்ஸ்குள்ளார போய் இப்படி கிராஸ் ஆயிடும். ஓகே. கிராஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த கேண்டில்ஸ் எல்லாமே இப்படி வந்துடும். ரைட்டா. ஸோ இந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா. ஸோ எகெயின் மார்க்கெட் எப்போ அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்க கேண்டில் ஸோ இந்த மாதிரி மேலே வந்துட்டு இருக்கும். ரைட். ஸோ அப்போ இந்த லைன் வந்து இப்படியே ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அப்படி வரும்போது ஒன்ஸ் இந்த இடத்துல இப்படி கேண்டில் கிராஸ் பண்ணிச்சு இந்த லைன் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் எல்லாமே மேலே போயிடும். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடக்கும் அப்பதான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடக்க போறப்போ. ரைட். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. நம்ம இன்ட்ராடே என்ன பண்ண போறோம், நம்ம இன்னைக்கு பை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை இன்னைக்கே செல் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ அப்படி இருக்கனால ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ கிளியர் நான் மறுபடியும் சொல்றேன், வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மூவிங் ஏரியா சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெட் லைன் வந்துடும். ஸோ இந்த ரெட் லைனுக்கு மேல கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்ப இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகே. அடுத்த அனாலிசிஸ் பண்றதுக்காக இந்த ஸ்டாக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இப்படி தான். ஓகே. இந்த மூவிங் ஏரியா லைன் இருக்கு அப்படின்னா அந்த லைனுக்கு மேல தான் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அதை அப் ட்ரெண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ரைட். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இது வந்து நம்ம ஓகே ஆயிடுச்சு. ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் EMA, அதாவது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஓகேவா. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகேவா. ஆவரேஜ் வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்த கன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு அப்படின்னா MACD. ஓகேவா. டைம் ஃப்ரேம் நான் சொல்லிட்டேன். அது எப்படின்னா இப்போ இன்ட்ராடே பண்ணீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் அப்படின்னா 15 மினிட்ஸ். ஓகேவா. இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம்ல ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுல பாத்தீங்கன்னா ஸோ இது பாத்தீங்களா, இதுதான் வந்து அந்த MACD-யோட லைன்ஸ். ஓகே. ஸோ இப்போ சென்டரா ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, அதோ இதுதான் வந்து ஹாரிசான்டல் லைன் சொல்லுவோம். அது 0 லைன். ஓகே. ஸோ இது வந்து நார்மலா உள்ளது ஒரு நியூட்ரல் லைன் இது. ஓகேவா. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு லைன்ஸ் தான். இது இந்த ரெட் லைன் ஒன்று பிளாக் லைன், இது ரெண்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது ரெண்டு தான் நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதுல நம்ம எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த MACD இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த பிளாக் லைன் வந்து ரெட் லைனை கிராஸ் பண்ணி மேலே இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதே மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ எப்படின்னா வச்சுக்கோங்க, இதுதான் பிளாக் லைன். ஓகே. ஸோ இப்போ இங்க மேலே ரெட் லைன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இப்போ கிராஸ் பண்ணிருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வரும்போது தான் நம்ம இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும். ரைட். ஸோ எப்படின்னா ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன், நல்லா கிளியரா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம MACD சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸோ இந்த மாதிரி இப்போ லைன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இது எப்படி நம்ம அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா இந்த லைன் இருக்கு பாத்தீங்க, இந்த பிளாக் லைன். ஸோ இந்த பிளாக் லைன் வந்து இந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணணும். எப்படின்னா கீழ இருந்து கிராஸ் பண்ணணும், மேல இருந்து பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேல இருந்து கிராஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு, ஆனா இன்னும் கிராஸ் பண்ணல. ரைட். ஸோ நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இப்படி கிராஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம இது வந்து நம்ம அப் ட்ரெண்ட்னு எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ செகண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா இல்ல. ஏன்னா இது வந்து மேலே இருந்து தான் அப்படி கிராஸ் பண்ணுது. நமக்கு பொறுத்த வரைக்கும் கீழ இருந்து போய் தான் அப்படி கிராஸ் பண்ணணும். ரைட்டா. ஸோ ஆனா இது வந்து டாப்ல இருந்து வந்து கிராஸ் பண்ணுது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம், அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா இப்போ MACD கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அது வந்து நமக்கு பாசிட்டிவா இல்ல. ஸோ இது எப்படி நம்ம பாசிட்டிவா இருக்கணும்னா இது வரைக்கும் பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துல இங்க இப்படி கீழ இருந்து கிராஸ் பண்ணிருக்கா. ஸோ இப்படி கீழ இருந்து கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் எவ்வளவு தூரம் மேலே இருக்கு பாருங்க, எவ்வளவு தூரம் வந்திருக்கா. ஸோ அதுதான் இந்த மூமெண்ட். ஸோ இங்கேருந்து இப்படி மேலே இருக்கு இல்லையா. ஸோ இப்படி ஸோ இதுதான் அந்த மூமெண்ட்ஸ். ஓகே. இந்த இடத்துல உள்ள மார்க்கெட். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். அதாவது இந்த பிளாக் லைன் வந்து ரெட் லைனை இப்படி கீழே இருந்து போயிட்டு இப்படி கிராஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இது வந்து கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கணும். ஸோ எப்போ இந்த இடத்துல கிராஸ் நடக்குதோ அப்பதான் நம்ம எடுத்துக்கணும். ரைட்டா. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம இதை அவாய்ட் பண்ணிடணும். ஓகே. புரியல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், மறுபடியும் வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம MACD ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு செட்டிங்ஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ரைட்டா. நீங்க MACD ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு போட்டாலே போதும், இந்த மாதிரி லைன்ஸ் வந்துடும். ஸோ இதை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரெண்டு லைன்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இது வந்து அகைன் இந்த மாதிரி இருக்கும், இந்த லைன்ஸ்க்கு கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும். ஓகேவா. ஸோ நமக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸா என்ன பார்க்கணும் அப்படின்னா
இந்த பிளாக் லைன் வந்து இந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணி மேலே ஏறுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த இப்படி கிராஸ் பண்ணி மேலே ஏறி எவ்வளவு தூரம் இருக்கு மார்க்கெட்? ஸோ இந்த மாதிரி போயிருக்கா? ஓகே. ஸோ எகைன் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகி மார்க்கெட் திருப்பி கீழே இறங்கிருக்கு. ரைட். ஸோ இங்க கிராஸ் பண்ணதுனால மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துருச்சு அப்படியே. ஸோ இந்த கேண்டில்ஸ் மேபி எதிராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு எப்போ நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாக் லைன் இந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணி மேலே ஏறுற மாதிரி இருந்தால் மட்டும் தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தபடி பார்த்தோம்னா நமக்கு மூவிங் ஏர் சக்ஸஸ்ஃபுல்லா இருந்துச்சு, பாசிட்டிவா இருந்துச்சு. பட் ஆனா இதுல வந்து பாசிட்டிவா இல்ல. ஏன்னா இது வந்து கீழே தான் கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து எகைன் நாளைக்கு திருப்பி இப்படி கீழே இறங்குறது சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்படி கீழே இறங்குறது சான்சஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இந்த இடத்துல ஸோ இப்படி இருக்கா? எம்ஏசிடி கன்ஃபர்மேஷன்ஸ் கீழே இறங்குற மாதிரி இருக்கா? ஸோ இப்படி இப்படி கீழே இறங்கினா கூட இந்த லைன் இப்படி கிராஸ் பண்ணிடும். ரைட்? ஸோ அப்போ கேண்டில்ஸ் எல்லாமே இப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இது இப்படி மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு அப்போ டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நமக்கு நம்ம 3 கன்ஃபர்மேஷன் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 3 கன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு 90% ஒர்க் ஆயிருக்கணும். ஸோ அப்பதான் நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து இன்ட்ராடேக்கே செலக்ட் பண்ணணும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்த்தோம் மூவிங் ஆவரேஜ் பாசிட்டிவா இருந்துச்சு. பட் ஆனால் எம்ஏசிடி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஸோ ஒன்ஸ் இது இப்படி வந்துட்டு இப்படி திரும்பி மேலே ஏறலாம் சான்சஸ் இருக்கு. ஆனால் நம்ம இதை எடுக்கக்கூடாது. இன்கேஸ் இப்படி கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நமக்கு லாஸ் ஆயிடும். ரைட்? ஸோ அப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வாட்ச் பண்ணணும். அட்லீஸ்ட் மண்டே, நாளைக்கு லீவ் இல்லை, சாட்டர்டேல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மண்டே ஓப்பன் ஆகும்போது இதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். இன்கேஸ் இப்படி வந்துட்டு இப்படி ரிட்டர்ன் ஆனிச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் இங்கே கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கணும். அது எகைன் இப்படி எப்போ திரும்புதோ அப்பதான் நம்ம அதில் போய் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா டிசைட் பண்ணணும். ரைட்டா? ஸோ நமக்கு இப்போ செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆகல. அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா RSI. ஸோ இப்போ இந்த RSIக்கு வந்து நம்ம லெவல்ஸ் வச்சிருப்போம். நம்ம இந்த MACD அண்ட் மூவிங் ஆவரேஜ்க்கு வந்து நமக்கு லெவல்ஸ் எதுவுமே இருக்காது. பட் RSI பொறுத்த வரைக்கும் நமக்கு லெவல்ஸ் வச்சிருப்போம். அது நம்ம இன்ட்ராடே பண்ண போறோம் அப்படின்னா இந்த லெவலுக்குள்ள இருக்கணும். இன்கேஸ் நமக்கு வந்து இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த லெவல்ஸ்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கணும். ஓகே. ஸோ நம்ம இப்போ இன்ட்ராடே பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு லெவல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட். அதாவது எப்படின்னா வச்சுக்கோங்க, இப்போ இந்த லைன் இருக்குல்ல, ஒரே நிமிஷம். இந்த 2 லைன் இந்த இதுக்கு கீழேயும் இருக்கலாம், மேலேயும் இருக்கணும். நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. நம்ம பார்க்க வேண்டியது இந்த இந்த பிளாக் லைன் வந்து ரெட் லைனை கிராஸ் பண்ணதானா செக் பண்ணணும். ஓகே. அது வந்து இங்கேயும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலயும் ஃபார்ம் ஆகலாம், இந்த இடத்துலயும் ஃபார்ம் ஆகலாம். நமக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுனா இந்த லைன்ஸ் வந்து கிராஸ் பண்ணதான் நம்ம செக் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே. அது இந்த லைனுக்கு மேலேயும் இருக்கலாம், அதாவது இந்த நியூட்ரல் லைனுக்கு மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம். ரைட்? ஸோ ஓகே. இப்போ இந்த RSI பார்க்கலாம். இந்த RSI வந்து நம்ம இன்ட்ராடேக்கு பண்ணும்போது எப்படி செக் பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு லெவல் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் அதுக்கு எவ்வளோ லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 80. சாரி 80 இல்ல, ஒரு 70. ஓகேவா? 50 to 70. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நீங்க அதை பை பண்ணணும். ஓகேவா? அது வந்து ஓவர் பாட், இந்த லெவல் வந்து ஓவர் சோல்டு. ரைட்டா? ஸோ நம்ம ஒரு 50ல இருக்கும்போது பை பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது 70 ரேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை செல் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம 70 அந்த ரேஞ்ச் போயிட்டாலும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடணும். ரைட்? ஸோ நம்ம ஒரு 50லேருந்து ஒரு 60க்குள்ளார இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம பை பண்ணிக்கலாம். ஒரு 60 எபோவ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை செல் பண்ணது தான் பார்க்கணும். ரைட்டா? அதாவது எக்ஸிட் பண்ண தான் பார்க்கணும் மார்க்கெட். ஸோ நம்ம இந்த லெவல்ஸை மட்டும் தான் பார்க்கணும். நம்ம இன்ட்ராடே பண்ண போறோம் அப்படின்னா RSI பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்னா இந்த லெவல்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அது அந்த மார்க்கெட் வந்து எந்த லெவல்ல இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும், அதாவது வோல்டாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 53 தான் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆல்மோஸ்ட் இது பையிங் செக்ஷன்ல தான் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பை பண்றது தயாரா தான் இருக்கு இந்த மார்க்கெட். ஓகே. அது இந்த வோல்டாஸ் கம்பெனி வந்து நம்ம RSI லெவல்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் தான். ஒரு 53 தான் அது இருக்கு அந்த லெவல். ஓகேவா? ஸோ நம்ம தாராளமா பை பண்ணலாம். ஸோ அது 70 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த 53 தான் ஸ்டார்ட் பண்ணி 70 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இதுல எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லெவல்ஸை மட்டும் வச்சு நம்ம எடுக்கக்கூடாது. ரைட்? ஸோ இப்போ பார்த்துட்டோம் 53 இருக்கு. ஓகே, கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, பிரேக் அவுட். ஓகேவா? ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த லெவல்ஸ் ஓகேவாயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். இது ஓகே, நம்ம இன்ட்ராடே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது வரைக்கும் பாருங்க 53 இதான் அதோட லெவல். 53 இருக்கு பாத்தீங்களா? இதான் அதோட லெவல். ஸோ இந்த லைன் தான் அது.
இது இருக்கு பாருங்க. இந்த லெவல் தான் அது 53 33 ஏதாவது. ஓகே. ஸோ நம்ம இத இந்த வேல்யூஸ் மட்டும் பேஸ் பண்றோம் அப்படின்னா அப்படி எடுக்கக்கூடாது. இதுல வந்து பிரேக் அவுட் நம்ம செக் பண்ணணும். அந்த பிரேக் அவுட் எப்படின்னாட்டு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்போ கிளியரா புரியும் உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த 3 கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா? ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷன்ஸ்மே கம்ப்ளீட்டா ஒர்க் ஆயிருந்தா மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கணும். அப்படிலாம் செலக்ட் பண்ண கூடாது. ஓகேவா? புரியுதுல? நம்ம எகைன் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஏதோ ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்து அனலைசிஸ் பண்ண போறோம். எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல எப்படி நம்ம செக் பண்ணணும். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இல்ல கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே 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 டன். ஸோ இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? மூவிங் ஆவரேஜ். இதில் போயிட்டு நம்ம இந்த பீரியட் சேஞ்ச் பண்ண போறோம் 200 அண்ட் தென் இந்த டைப் வந்து எக்ஸ்போனென்ஷியல் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? சேஞ்ச் பண்ணாமல் பார்த்துட்டோம். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து மேலே தான் இருக்கு. ஓகேவா? இந்த லைன்ஸ் வந்து கேண்டில்ஸ்க்கு கீழே அது மீன்ஸ் எப்படின்னா இந்த கேண்டில்ஸ் வந்து லைன்ஸ்க்கு மேலே தான் இருக்கு. ரைட்? ஸோ இதான் வந்து கேண்டில்ஸ் லைன். ஓகேவா? இது வந்து மூவிங் ஆவரேஜோட லைன். ஸோ நமக்கு மேலே தான் இருக்கு. அப் ட்ரெண்ட் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே? இந்த லைனுக்கு மேலே தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கணும். கீழே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நமக்கு இது கன்ஃபர்மேஷன் ஓகே ஆயிடுச்சு. இது வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் சொல்லிட்டு. ஓகே? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கறது வந்து MACD. MACDல பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிராஸ் ஓவர் நடந்து மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. ஆனா இங்க ரிட்டர்ன் ஆகிருக்கு எல்லாமே. ஓகேவா? எகைன் மறுபடியும் திரும்பி இருக்கு. அது திரும்பி மீன்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி திரும்பும். ஓகே? அது எகைன் இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இப்படி ரிட்டர்ன் ஆகிடும். நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டா. ஓகேவா? ஸோ அதை மட்டும் வாட்ச் பண்ணிட்டு நம்ம எடுத்தா போதும். நமக்கு எப்படி இருக்கணும்னா இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இன்கேஸ் இப்படி வந்தா கூட இப்படி ரிட்டர்ன் ஆயிருக்கணும். அப்பதான் நம்ம எடுக்கணும். அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இல்லை கீழே இருந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல நம்ம அதில் போய் ட்ரேட் எடுக்கணும். அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ரைட்? ஸோ ரெண்டாவது கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நம்ம செக் பண்ணிக்கணும். இங்க இப்படி கிராஸ் பண்ணுதா இல்ல இந்த இடத்துல கிராஸ் பண்ண செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா RSI. ஸோ இதுல RSI பாத்தீங்கன்னா உங்களுக்கு 52 இருக்கு. இதுமே ஓகே. இந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுல ஒரு இந்த MACD கன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒர்க் ஆகல. 2 ஸ்டாக் மொத்தம் 2த்துலயுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் ஆகல. ரைட்டா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த மூவிங் ஏஜ் ஒர்க் ஆகுது, RSI ஒர்க் ஆகுது. பட் ஆனால் MACD வந்து நமக்கு கிளியரா இல்ல. ஓகேவா? ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டு எடுத்தா போதும். ரைட்டா? ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா 52 இருக்கு. நம்ம இன்ட்ராடேக்கு வந்து 52 70. ஓகேவா? இதே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பிலோ 40 இருக்கணும். ரைட்? ஸோ நம்ம இன்ட்ராடே பண்ண போறோம் அப்படின்னா 50 to 70 அந்த ரேஞ்சில் இருக்கணும். அதுவே ஒரு 60க்குள்ள இருந்தா பை பண்ணிக்கலாம். ஒரு 60 அபோவ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம செல் பண்றது தான் பார்க்கணும். ரைட்? நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறோம், லாங் டர்மா ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு இருக்குன்னா பிலோ 40 இருக்கணும். 40க்கு கீழே. ஓகேவா? ஒரு 35 30 இல்ல 25 அந்த மாதிரிலாம் இருந்தா கூட நம்ம அது தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு பிலோ 40 இருக்கணும் நமக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த RSI லெவலில் மட்டும் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடாது. இதுல ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். ஓகேவா? அந்த பிரேக் அவுட் வந்து எப்படி நான் சொல்றேன் அடுத்தது அப்ப கிளியரா புரியும் உங்களுக்கு. ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க பண்ணதுக்கு அப்புறமேட்டா உங்களுக்கு கிளியரா புரிய வைக்க முடியும். அதனால தான். ரைட்டா? ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே? இந்த 3 கன்ஃபர்மேஷன்ஸ்ல வந்து 3மே பர்ஃபெக்ட்டா உட்கார்ந்தா மட்டும் தான் நம்ம அந்த ட்ரேட சூஸ் பண்ணணும். ரைட்டா? ஓகே. இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். அது MACDல நான் இப்போ ஒரே நிமிஷம் நான் கிளியரா சொல்றேன். வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம MACDல பார்க்கிறது ஒரே ஒரு லைன் தான். அந்த பிளாக் லைனை மட்டும் நீங்க பாருங்க. அந்த பிளாக் லைன் எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேல தான் இருக்கு. இந்த ரெட் லைனுக்கு மேல தான் இருக்கா? ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே? அது எகைன் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் இப்படி வந்துட்டு இப்படி ரிட்டர்ன் கூட ஆகலாம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? இந்த ரெட் லைன் வந்து இப்படியே போகும். இப்படியே போயிட்டு இருக்கும். ரைட்டா? இது இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த மூவ்மெண்ட்டும் இருக்கும். ரைட்? ஸோ நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த
பிளாக் லைன் வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் மேல தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி கீழே இறங்கிட்டா கூட எகைன் இப்படி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்தா தான் நம்ம அதில் போய் ட்ரேட் எடுக்கணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வருது. ஸோ இப்படி வந்து கிராஸ் பண்ணும்போது தான் நம்ம அதில் ட்ரேட் எடுக்கணும். இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ரைட்? நம்ம அது பிளாக் லைனை மட்டும்தான் பார்க்கணும். ஓகேவா? அந்த பிளாக் லைன் வந்து இந்த ரெட் லைனுக்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒன்ஸ் இப்படி ரிட்டர்ன் ஆகி இப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இது இப்படியே ஃபார்ம் ஆனா கூட இந்த மாதிரி மேலே ஏறணும். ஸோ அப்பதான் நம்ம அதை எடுத்துக்கணும். அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ரைட்? ஸ்விங் ட்ரேடிங் RSI லெவல் பிலோ 40. பிலோ 40 இருக்குன்னா நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். சேம் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு அந்த 70 ரேஞ்சுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை என்ட்ரி அதை எக்ஸிட் பண்ணிடலாம். EMA டவுன் ட்ரெண்ட் மட்டும் சொல்லணுமா? ஓகே ப்ரோ, நான் சொல்றேன். ஒண்ணுல அந்த அந்த கேண்டில்ஸ்க்கு மேல வந்து லைன் இருந்துச்சுனாலே நமக்கு வந்து அது டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ இப்போ இங்க கேண்டில்ஸ் கீழே இருக்கா? இந்த லைனுக்கு மேல வந்து கேண்டில்ஸ் இருக்கா? ஸோ நமக்கு அப் ட்ரெண்ட். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இந்த லைனுக்கு கீழே கேண்டில்ஸ் வந்துச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்படி வரும்போது கிராஸ் பண்ணிடுச்சு. அப்படியே மேல இருந்து கிராஸ் பண்ணிருக்கு பாருங்க இந்த இடத்துல. இந்த மாதிரி வந்து இப்ப கிராஸ் பண்ணி கேரி ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ இந்த லைனுக்கு கீழே கேண்டில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். அது எகைன் எப்போ இந்த மாதிரி பிரேக் பண்ணி மேலே ஏறுதோ அப்பதான் நம்ம மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த லைனுக்கு மேல கேண்டில்ஸ் போயிடுச்சு. ஓகே. ஒரே விஷயம் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த லைனுக்கு மேல கேண்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப் ட்ரெண்ட். ஓகேவா? இந்த லைனுக்கு மேல கேண்டில்ஸ் இருக்கணும். அது வந்து அப் ட்ரெண்ட். ஓகே. அதே மாதிரி இந்த லைனுக்கு கீழே இந்த மாதிரி கேண்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது லைன்ஸ்க்கு மேல கேண்டில்ஸ் இருக்கணும். அது வந்து அப் ட்ரெண்ட். இந்த லைனுக்கு கீழே கேண்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே. ஸோ இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேல தான் இருந்திருக்கு. ஆனா இங்க கிராஸ் பண்ணிடுச்சா? ஸோ கிராஸ் பண்ணோடனே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எகைன் மார்க்கெட் திருப்பி ரிட்டர்ன் ஆகி மேலே ஏறிடுச்சு. ரைட்? இது ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் கூட நடந்திருக்கலாம் அதுல. ஓகேவா? RSI செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். RSI வந்து நீங்க அப்படியே கூட வச்சுக்கோங்க. அது லெவல்ஸ் மட்டும் நீங்க வாட்ச் பண்ணா போதும். அது எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணாதீங்க. வாட் இஸ் ஸ்விங் ட்ரேட்? ஸ்விங் ட்ரேட் மீன்ஸ் எப்படின்னா லாங் டர்மா ஹோல்ட் பண்றது ப்ரோ. எப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. அதை நீங்க எப்போ வேணாலும் செல் பண்ணிக்கலாம். 10 இயர்ஸோ இல்ல 15 இயர்ஸோ 20 இயர்ஸோ. இன்னைக்கு பை பண்ணி நாளைக்கும் செல் பண்ணலாம் நீங்க. அது இல்ல இன்னைக்கு பை பண்ணி இன்னைக்கு கூட செல் பண்ணலாம். அதான் ஸ்விங் ட்ரேடிங்கோட ஸ்பெஷாலிட்டி. RSI பிரேக் அவுட் நான் சொல்லல. நம்ம RSI லெவல் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் RSI லெவல்ஸ் பிரேக் அவுட் நான் சொல்றேன். ஓகேவா? ஸ்விங் ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் வந்து 1 டே ஆர் 1 மினிட். சாரி, 1 டே ஆர் 1 வீக். RSIல வந்து நீங்க அந்த லெவல்ஸ் வச்சுக்கலாம். எப்படின்னா வச்சுக்கங்களேன், இப்ப நீங்க இன்ட்ராடே பண்ண போறீங்கன்னா வச்சுக்கங்க, ஒரு 50 to 70 இருக்கிறத மட்டும் நீங்க வச்சீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் வரும். அல்டர்னா அப்படி வைக்காதீங்க. ஓகே. நம்ம எல்லா ஸ்டாக்கையும் தான் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஒரு எக்ஸ்பெஷலா தனியா ஸ்டாக்ஸ்லாம் வச்சிருக்க மாட்டோம். ஸோ நம்ம எல்லா ஸ்டாக்கையும் அனாலிசிஸ் தான் பண்ணணும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ நீங்க டிஃபால்ட்டா இருக்கிறத விட நீங்க மேனுவலாவே நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் கரெக்டா இருக்கும். If only EMA and RSI confirms, we should not டேக் ட்ரேட். ரைட். ஆமா. நம்ம இது 2 கன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்தா ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் சில இந்த பேட்டர்ன் ஃபார்மிங்லாம் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான் இது. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா இல்ல டவுன் ட்ரெண்டா செக் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம இந்த லெவல்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே. இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேல நமக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்மிங்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல பிரேக் அவுட் நடக்கும். அப்பதான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேவா? ஈவன் அதுல மார்க்கெட் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல வந்தா கூட நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகே. நமக்கு ஜஸ்ட் இது வந்து எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்காக தான். இப்போ அப் ட்ரெண்டுக்கு RSI 50 to 70 சொல்லிருக்கீங்க. டவுன் ட்ரெண்டுக்கு எப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்து 70 to 50 தான். நம்ம வந்து ஓவர் பாட், ஓவர் சோல்டு. ஓகே. ஓவர் பாட் வந்து 50, ஓவர் சோல்டு வந்து 70. அதே சேம் தான். 70 இருந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணிடணும். ஓகேவா?
50 வரும்போது பை பண்ணும் அவ்வளவுதான் சிங்கிள். I mean 50 to 70 for intraday, right? But you have to set 20 to 70 in your machine. தாராளமா பண்ணிக்கலாம். 20 to 80 வந்து நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அதுல எந்த இஷ்யூஸும் கிடையாது. RSI லென்த் வந்து சொல்லிட்டேன்னா ஒரு இன்ட்ராடேனா 50 to 80 சாரி 70. RSI லெவல் வந்து இன்ட்ராடேக்கு வந்து 50 to 70 அந்த ரேஞ்ச் இருக்கு. ஓகேவா? ஸ்விங் ட்ரேடிங்னா பிலோ 40. இப்போ ஸ்விங்குக்கு வந்து லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிலோ 40 இருக்கணும். ஸோ பிலோ 40 இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக ஸ்டாக் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்விங் ட்ரேடிங் வந்து இந்த அளவுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜஸ்ட் சிம்பிள் தான். அது நான் சொல்லி தரேன் உங்களுக்கு அடுத்தது. இந்த சார்ட் எல்லாமே மொபைல்லையும் வரும். சிஸ்டம்ல மட்டும் தான் வர முடியாது. மொபைல்லையும் வரும். தாராளமா வரும். சூப்பர் டென்ல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே நீங்க யூஸ் பண்ணாலே போதும். பிளாக் லைன் கிராஸ் பண்ணி மேல போகணும். கீழ போகக்கூடாது. கரெக்ட்டா. அதேதான். அதாவது பிளாக் லைன் வந்து கிராஸ் பண்ணி மேல தான் போணும். கீழ வரக்கூடாது. அந்த கிராஸ் ஓவர் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாரி கிராஸ் ஓவர் நடக்கிறப்ப நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம் மார்க்கெட்ட. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுல போய் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த கிராஸ் ஓவர் நடக்கிறப்ப தான் நம்ம ட்ரேட் எடுக்க போணும். கிராஸ் ஓவர் நடந்திருக்கணும். அப்படின்னா அது நடக்க போற டைம். ஓகே. மேக்ஸிமம் நீங்க நடந்ததுக்கு அப்புறமேட்டு ட்ரேட் எடுத்துக்கலாம். இது எப்போ வந்து கிராஸ் ஓவர் நடக்குதோ அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். இஃப் யூ கெட் 2 பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் 1 மட்டும் கன்ஃபார்மா இல்லன்னா, நம்ம அந்த ட்ரேட வந்து ஆ எடுக்கலாம். பட் எப்படின்னா இந்த பேட்டர்ன் ஃபார்மேட்ஸ்ல பிரேக் அவுட் நடக்கிற மாரி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம மூவிங் ஆவரேஜ் அந்த RSI 2 கிளியர் ஆயிடுச்சா? ஸோ நம்ம இந்த RSIல பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே மாரி நம்ம பேட்டர்ன் ஃபார்மிங் சொல்லிட்டு தரேன் அடுத்தது. ஸோ அந்த பேட்டர்ன் ஃபார்மிங்லயும் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அந்த MACD கன்ஃபர்மேஷன்ஸ நீங்க விட்டுறலாம். அத நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? எந்த லைன்ஸ் ப்ரோ? அந்த லைன்ஸ்லாம் எப்படி கொண்டு வந்து கேட்டிருக்கீங்க இல்லையா? அது வந்து எப்படின்னா, இப்போ நீங்க டைப் பண்ணுங்க. அந்த ஸ்டடீஸ்ல போயிட்டு மூவிங் ஆவரேஜ் டைப் பண்ணா அது வந்துரும். அதே மாரி இப்போ MACDன்னு டைப் பண்ணீங்கன்னா வந்துரும். அது RSIன்னு டைப் பண்ணீங்கன்னா வந்துரும். டவுன் ட்ரெண்ட்ல செல் பண்ணி cannot மேக் ப்ராஃபிட்டா? வை ப்ரோ? சரி நம்ம இந்த அதாவது MACD மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆகாது. நீங்க அந்த இத விட்டுறலாம். அது வந்து எகைன் ரிட்டர்ன் ஆக சான்சஸ் இருக்கு. பட் அத நீங்க கன்ஃபர்மேஷனா வச்சுக்க வேணாம். மத்த இந்த RSI அண்ட் மூவிங் ஆவரேஜ் 2 மட்டும் நீங்க கன்ஃபார்மா எடுத்துட்டாலே போதும். ஓகேவா? அது MACD வந்து மோஸ்ட்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது அது. ஓகே. அதிகமா ஒர்க் ஆகுறது வந்து RSI லெவல்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகுறது. ஓகேவா? எல்லா மார்க்கெட்டும் இதே சேம் தான். எல்லா மார்க்கெட்டுமே இதே சேம் தான் உங்களுக்கு. ஓகே. பெஸ்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் இன் திஸ் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு RSI லெவல் தான் பெஸ்ட் கன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே. அத வச்சு நம்ம பக்காவா எடுக்கலாம். RSI லெவல வச்சு. அத மட்டும் பேஸ் பண்ணி கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம் தாராளமா. அது நம்ம கால வர விடவே விடாது. எல்லா ஆப்லயும் சேமா ஒரே மாரி தான் இருக்கும். பட் அந்த இந்த வியூஸ் டிஃபரன்ஸா இருக்குமே தவிர மத்தபடி எல்லாம் சேம் தான்.
இன்ட்ராடேக்கு 20 EMI போடலாமா ப்ரோ? 20 கிடையாது 200. அது 200 எதுக்காக போடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு 200 ஆவரேஜா உள்ள கேண்டில்ஸ் சூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி அது எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம செக் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சூஸ் பண்றது. ஓகே, நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்த லைன்ஸ் போயிடலாம். ஓகேவா? ஜீரோதா இல்லாமனா நீங்க உங்கள்ட்ட என்ன டிமேட் அக்கௌண்ட் இருக்கோ அதையே நீங்க யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே, சரி. ஓகே, இப்போ கன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே தானே? நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம இப்போ பார்க்க போறோம் இல்லையா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க தாராளமா ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகுறது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, அதாவது நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டவ் தியரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? அந்த டவ் தியரியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது அதுல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் எவ்ரிதிங் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து பண்ணதே தான் திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்கும். அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் எவ்ரிதிங். இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதே தான் திரும்பி திரும்பி நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிறது. அது சேம் தான். மார்க்கெட் ரிப்பீட் எவ்ரிதிங்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேலே ஏறுது அப்படின்னா திருப்பி இதே இடத்துக்கு வரும். ஓகேவா? ஸோ எகைன் இங்கேருந்து மறுபடியும் மேல ஏறும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் மூவ்மெண்ட் இருக்குமே தவிர, அது புதுசா வந்து இங்கே இப்படி கீழ இறங்கிடாது. ஓகே. ஸோ அதுக்கும் ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கு. ஓகே. மார்க்கெட் பண்ணுனதே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கும். அதான் சொல்லுவாங்க அவங்க ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் எவரிதிங்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இதுலயும். அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம இப்ப அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்றோம் இல்லையா? அது வந்து சேமா தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி மேக் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். ஓகேவா? ஸோ இது 2 பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ அது எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு சப்போர்ட் லைன் அப்படின்றது வந்து டிமாண்ட் ஜோன் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டிமாண்ட் ஜோன் என்னன்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா, அதோட விலை ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகும். ஓகேவா? ஒரு ரூ. 1000 இருந்துச்சு அப்படின்னா, ரூ. 1000 இருக்க ஏதோ ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அதோட பொருள் வந்து அந்த விலை வந்து குறைஞ்சு ஒரு ரூ. 200 வந்துருச்சு. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? அதுக்கு டிமாண்ட் அதிகமாகும். ஏன்னா அது விலை குறைஞ்சனால எல்லாரும் போய் அத பை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கோல்டுன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ ரூ. 4000 இருக்கு. ஸோ அது ஒரு ரூ. 1000 இருந்தா என்ன ஆகும்? அதோட டிமாண்ட் எங்கேயோ போயிடும். இப்பயுமே டிமாண்டா தான் இருக்கு. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே. ஸோ ஒரு 4000 என்ன ஆகும்? இப்படி கீழ இறங்கி அது லோவா வந்துருச்சு அப்படின்னா, அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடும். ரைட்டா? ஸோ ஒரு ரூ. 1000 வந்துச்சுன்னா, அந்த டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாயிடும். அதுதான் நம்ம சப்போர்ட் ஜோன் சொல்லுவோம். ஓகே. அது டிமாண்ட் ஜோன தான் நம்ம சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அது சப்போர்ட் லைன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு வேளை ஏதோ ஒரு விலை ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஒரு ₹1000 வந்தது ஒரே நாள்ல வந்து ஒரு ₹5000 போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அங்க சப்ளைவே இருக்காது. யாரும் பையே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ₹5000 போயிடுச்சு. நம்ம எப்படி போய் பை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அத பை பண்ண மாட்டாங்க யாருமே. ஓகேவா? ஸோ அப்ப அத நம்ம என்ன சொல்றோம்னா, சப்ளை ஜோன் சொல்லுவோம். ஓகேவா? சப்ளை. ஓகே. அத நம்ம என்ன சொல்லுவோம்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஒரு டிமாண்ட் ஃபார்ம் ஆகிற இடத்துல சொல்றத நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். ஒரு சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அத நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதான் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இதுல வந்து எப்படி வந்து ஒரு ஒரு சார்ட்ல வந்து நம்ம எப்படி இத டிராப் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நிமிஷம் இருங்க. ஒரு நல்ல சார்ட்டா எடுத்துக்கலாம். அப்பதான் கிளியரா தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் a மினிட். எடுத்துப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு டிமாண்ட் ஜோன் டிரா பண்ணுவோம். அதாவது சப்போர்ட் லைன் வந்து டிரா பண்ணுவோம். பட் சப்போர்ட் லைன் எப்படி நடக்கும்னா, மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இப்ப கீழ இறங்கிடுச்சு அப்படின்னா, அதோட விலை குறைய ஆரம்பிச்சும் என்ன ஆகும்னா, அதுக்கு டிமாண்ட் ரொம்ப ஃபார்ம் ஆயிடும் அதிகமா. ஸோ அதான் நம்ம சப்போர்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ அத எப்படி டிரா பண்றது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. அத பாருங்க. இப்போ வந்து ஒரு ₹100ல ஒரு ஸ்டாக் வந்து ஆரம்பிக்குது. ரைட்? ஸோ இங்க ஆரம்பிச்சது இப்படியே மேல ஏறிடுச்சு. ஸோ இங்க வரும்போது ஒரு 110 வந்துருச்சு. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே இப்படி கீழ இறங்கி ஒரு 90க்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த 90 வந்தோனே என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் அகைன் இந்த மாரி திருப்பி மேல ஏறி இப்படியே மேல ஏறிடுச்சு. அதே சேம் லெவலுக்கு வந்துருச்சு. ரைட்டா? ஸோ இந்த லெவலுக்கு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, திருப்பி இங்க அப்படியே கீழ இறங்கிடுச்சு. ரைட்? ஸோ அப்போ இங்க நமக்கு ஒரு ஜோன் ஃபார்ம் ஆயிடுச்சா?
ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த லெவலுக்கு போனது திருப்பி கீழே வந்துருச்சு. ஸோ இந்த 90க்கு போயிட்டு எகைன் மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏறிடுச்சு. ரைட்டா? ஸோ சேம் லெவல்ல இதே 110 லெவல்ல மார்க்கெட் திருப்பி கீழே இறங்கிடுச்சு. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஜோன் கிடைச்சிச்சு. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அதாவது ஒரு 100 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு ஒரு 110 வரைக்கும் போயிருக்கு. ரைட்டா? ஸோ இங்க போன மார்க்கெட் திருப்பி அப்படியே கீழே இறங்கிடுச்சு. ஓகே, கீழே இறங்கி ஒரு 90 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 90 வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் என்னாச்சு, திருப்பி மேலே ஏறி அதே சேம் லெவல் இந்த 110க்கு போயிடுச்சு. ரைட்டா? ஸோ அங்க போயிட்டு அகைன் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி கீழே இறங்கிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஜோன் ஃபார்ம் ஆயிடும் 1, 2. ஓகேவா? ஸோ சேம் லெவல்ல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி கீழே இறங்கியிருக்கா. ஸோ நமக்கு இங்க ஒரு ஃபார்மேஷன் கிடைச்சிச்சா, இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ இங்க வந்து மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா எகைன் மறுபடியும் சேமா இதே இந்த 90 லெவல்ல ரிட்டர்ன் ஆகி இப்படி மேலே ஏறுது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஜோன் கிடைச்சிருச்சு. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்போர்ட் ஜோன், அதாவது டிமாண்ட் ஜோன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த 90 ருபீஸ் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அதோட டிமாண்ட் அதிகமாகி மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அது எதனாலனா, ஸோ 90 ருபீஸ் வந்துச்சு, கண்டிப்பா மார்க்கெட் போய் மேலே ஏறும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ரைட்? ஸோ இங்கே போனே என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே 110 வந்துருச்சு, ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிடும். அதனால மார்க்கெட் என்ன ஆகும், எகைன் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி இப்படி கீழே இறங்கிடும். ரைட்டா? ஓகே, ஸோ ஒன்ஸ் அது எப்ப இந்த லெவல்ல அது பிரேக் பண்ணி கீழே இறங்குதோ அதுக்கப்புறம் தான் அது இதுக்கு கீழே உள்ள லெவலுக்கு போகும். அது ஒரு 80. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டைம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது எப்ப இந்த லெவல்ஸ் அது பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும்னா நேரா இந்த லெவலுக்கு வந்துடும், இந்த 80 லெவலுக்கு வந்துடும். ஓகேவா? அதே சேம் தான், ஒன்ஸ் அது எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அது பிரேக் பண்ணுதோ அப்போ அதுக்கு மேல உள்ள இந்த 120 லெவலுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுறது பார்த்தீங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இது வந்து சப்போர்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது நான் சாட்ல இப்போ செஞ்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, சோ இது வந்து இப்ப நான் பண்ண வந்து இந்த மாதிரி காட்டினேன். ஓகேவா? சோ இதே மாதிரி ஒரு ஃப்ரீக்வெண்டா இருக்காது. சோ இது இந்த மாதிரி கூட மேலே ஏறும். சோ இந்த மாதிரி மேலே ஏறிட்டு இருக்கும். இந்த பார்த்தா இந்த ஒரு ஃப்ரீக்வெண்டா இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்படின்னா சோ இந்த மாதிரி மார்க்கெட் வரும். ஓகே, சோ அப்படி பார்த்தா இது ஒரு ஃப்ரீக்வெண்டா இருக்கும். ரைட்டா? சோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு நார்மலா இதே மாதிரியே இருந்துடாது மார்க்கெட்ல. அதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். ரைட்? ஓகே, சோ இப்போ இதுல பாருங்க, நான் ஜஸ்ட் ஒரு லைன் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கிறேன். இது நீங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்றதுக்கு என்ன டூல் யூஸ் பண்றீங்கன்னா, செக்மெண்ட்னு ஒரு டூல் இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ப்ரோக்கர் யூஸ் பண்ணா அது ட்ரெண்ட் லைன் இருக்கும். ஓகேவா? சோ அந்த அந்த டூல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ நீங்க டிரா பண்ணிட்டேனா, சோ இதுதான் வந்து அந்த சப்போர்ட் லைன். சோ ஏன் இதை நான் சப்போர்ட் லைன் சொல்லியிருக்கேன்னா, நான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, சோ இங்க போன மார்க்கெட் திருப்பி இங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு, எகைன் இங்க வந்துட்டு இங்க போயிடுச்சு. சோ இதே சேம் லெவல்ல ரிட்டர்ன் ஆகி கீழே சொல்லியிருக்கேனா. ஓகே, அதனால நம்ம இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்க சேம் லெவல்ல ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் மேலே ஏறிடுச்சு. ஓகே, இங்க வந்து இந்த 1 வச்சுப்போம், இது 2ன்னு வச்சுப்போம். ஓகேவா? சோ இந்த லெவலுக்கு போயிட்டு இங்க வந்து திருப்பி இதே லெவல்ல மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஓகே, சோ நம்ம சப்போர்ட்னு சொன்னோம். ரைட்டா? சோ இந்த இடத்துல பாருங்க, சோ இப்போ இங்க போயிருக்கா மார்க்கெட், இதே மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் இங்க வந்துருச்சு. ஓகே, எகைன் இந்த மாதிரி மேலே ஏறி இதே சேம் லெவல்ல வந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே இருக்கா. சோ நமக்கு அப்போ இங்க கிடைச்சிரும் ஒரு லைன். இதை நம்ம சப்போர்ட் லைன் சொல்லுவோம். ஒரே நிமிஷம். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இங்க இருக்கும்போது நமக்கு தெரியாது, இதோட மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ரைட்? ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, இங்க இருக்க மார்க்கெட் இருக்கு அப்படின்னா நமக்கு இதுக்கு அடுத்து போற மூவ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்படி லைனை டிரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு நிமிஷம். ஸோ இப்படி ஒரு லைன் டிரா பண்ணி வச்சுக்கலாம், சும்மா ஒரு ரேண்டமா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்படி வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கா. ஸோ நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ஸோ எகைன் மார்க்கெட் எப்போ இந்த இடத்துக்கு வருதுன்னு நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கப்புறம், ஸோ இந்த லைனை அப்படியே லென்த்தாக இழுத்துட்டு போகணும். இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்படி டிரா பண்ணி இங்க இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கேண்டில்ஸ்குள்ளார டிரா பண்ணக்கூடாது. அதாவது இந்த மாதிரி இந்த கேண்டில்ஸ்குள்ளாரெல்லாம் நம்ம டிரா பண்ணக்கூடாது. இந்த விக்ல தான் டிரா பண்ணணும். இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, பிளாக் லைனு. ஸோ அதில் நம்ம டிரா பண்ணணும். ஓகே, அது வந்து நம்ம விக்னு சொல்லுவோம். விக். ஓகேவா? ஸோ அதில் தான் நம்ம டிரா பண்ணணும். அந்த கேண்டில்ஸ்குள்ளார நம்ம டிரா பண்ணக்கூடாது. புரியுதா?
ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே. ஸோ இங்கேருந்து இதுக்கு அப்புறம் போற மூவ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியாது. எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ நமக்கு இதே சேம் லெவல்ல அடுத்த ரிஜெக்ஷன் கிடைக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணோம் அப்படின்னா சேம் இந்த லெவல் கிடைச்சிருச்சா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இங்க ஒரு லைனை டிரா பண்ணணும். ஸோ இதை நம்ம அந்த சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எகைன் மார்க்கெட் இது கீழே இறங்காது. ஓகே. ஸோ நம்ம இங்க கிடைச்சிருச்சு. நம்ம என்ன பண்றோம்? இதுல அப்படியே லென்த் அப்படி இழுத்துட்டு போவோம் இந்த லைனை. ஓகே. ஸோ இப்படி வச்சிருக்கோம். ஸோ இப்படி லென்த்தோட இழுத்துட்டு போனோம் அப்படின்னா நீங்க பார்த்தா தெரியும். ஸோ இங்க போன மார்க்கெட் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இங்க போயிட்டு எகைன் இப்படி மேலே ஏறி சேம் லெவலுக்கு வந்திருக்கு, ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சேம் லெவல் வந்திருக்கு. அது அப்படியே மேலே ஏறி போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ ஆனா இதுல கடைசி வரைக்கும் இதை பிரேக் பண்ணவே இல்லை. ரைட்? ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு சப்போர்ட் லைனை டிரா பண்ணணும். அதே மாதிரி இப்படி லென்த்தா அதை இழுத்துருங்க ஃபுல்லா. ஸோ ஒன்ஸ் அது என்ன ஆகும்னா திருப்பி இது வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். இது வரைக்கும் மார்க்கெட் வரது சான்சஸ் இருக்கும். ஓகேவா? இதான் வந்து சப்போர்ட் லைன். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்தது அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்துடும். இதுதான் அதோட லோ லெவல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டேரக்டா மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம இப்படியும் இதை ட்ரா பண்ணா ஒவ்வொன்றா சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு லோ கிடைச்சிருக்கா? ஸோ அந்த லோ நமக்கு அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஃபர்ஸ்ட் லோவா வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? சேம் எகைன் இதே மாதிரி ஒரு லோ வந்து ரிஜெக்ட் ஆகணும். ஓகேவா? அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஸோ இங்கேருந்து இப்படி ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு இங்க ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் எகைன் மறுபடியும் சேம் இதே லெவல்ல வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கா? அதை நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகே. ஸோ அப்புறம் என்ன பண்ண போறோம்? டைரக்டா இந்த லைனை அப்படியே லென்த்தா அப்படி இழுத்துட்டு போறோம். அப்படியே லென்த்தா அப்படி இழுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சப்போர்ட் லைன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு மேல இப்படியே மேலே ஏறிடுச்சு. ஒன்ஸ் இப்படி கீழே வந்தா கூட இந்த லைன் வரைக்கும் வரும். அப்படியே திரும்பி மேலே ஏறும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி வரும். இதே மாதிரி தான் மூவ்மெண்ட் இருக்கும். அது ஒன்ஸ் எப்போ இதை பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டேரக்டா இந்த லெவலுக்கு வரும். இதோட ப்ரீவியஸ் லோ இருக்கா? ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஒரு சப்போர்ட் லெவல் பிரேக் பண்றது. இதே நம்ம ரெசிஸ்டன்ஸ் எப்படி மேக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே சேம் தான். ஸோ இப்போ இந்த ஒரு ஹை பாயிண்ட் இருக்கா? ஸோ இந்த ஹை பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஹை பாயிண்ட். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹை. அதுக்கப்புறம் செகண்ட் ஹை நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுதான் செகண்ட் ஹை. ஓகேவா? ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோமா? இதை இவ்வளவுதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு லோவஸ்ட் லோ அப்புறம் லோவஸ்ட் ஹை பாயிண்ட். ஓகேவா? அது லோவஸ்ட் லோ லோவஸ்ட் ஹை. ஓகேவா? ஸோ இதை ரெண்டும் கனெக்ட் பண்ணணும். அது வந்து நமக்கு சப்போர்ட்ல இருக்கும். ஓகேவா? இது வந்து சப்போர்ட் லைன் டிராப் தான் உள்ளது. சப்போர்ட். அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ண என்ன யூஸ் பண்ண போறோம்னா லோவஸ்ட் ஹை அப்புறம் ஹையஸ்ட் ஹை. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணுவோம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ்க்காக உள்ளது. ரெசிஸ்டன்ஸ்க்காக உள்ளது. ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லோவஸ்ட் லோ பாயிண்ட் இதுதானா? ஓகே. இதான் லோவஸ்ட் லோ. ஓகே. அப்ப லோவஸ்ட் ஹை எது? இங்க இருக்கு. ஓகே. இதான் இந்த லோவஸ்ட் ஹை பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதை பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நீ லென்த் அப்படி இழுத்துக்கலாம். ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லோவஸ்ட் லோ வந்து இதுதான். அதே மாதிரி லோவஸ்ட் ஹை பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நமக்கு சப்போர்ட் கிடைச்சிருச்சு. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட்காக உள்ளது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா லோவஸ்ட் ஹை ஹையஸ்ட் ஹை. ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா இதான் லோவஸ்ட் ஹை இதுக்கு உள்ளது. இதுக்கப்புறம் பார்த்தா ஹையஸ்ட் ஹை இந்த பாயிண்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்க இது எப்படி தான் டிராப் பண்ணணும் கிடையாது. நீங்க எப்படியும் டிராப் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இப்படி டிராப் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து அதோட லோவஸ்ட் ஹை பாயிண்ட். இது வந்து ஹையஸ்ட் ஹை பாயிண்ட். ரைட்டா? ஸோ இப்படி நம்ம டிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளவுதான் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ரைட்டா? ஸோ இப்படி டிராப் பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் மேலே ஏறினா கூட என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளவு தூரம் போகும். ஓகே. இதை பார்த்தாலே தெரியும் மேக்ஸிமம் அவ்வளவு தூரம் தான் வந்திருக்கு மார்க்கெட். இங்க வந்தது ரிட்டர்னா கீழே இருக்கா? ஸோ இன்கேஸ் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி கூட இங்கே ஏறும். ஓகே. இப்படி கீழே இறங்கும். ஓகேவா? அது ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணாதான் இதுக்கு அடுத்துக்கு உள்ள லெவலுக்கு அது போகும். ரைட்டா? ஸோ இப்படிதான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டிராப் பண்ணணும். ரைட்? ஸோ இப்போ எல்லாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். நம்ம டிராப் பண்ணும்போது இந்த விக்ல தான் டிராப் பண்ணணும். நம்ம வந்து கேண்டில்ஸ்குள்ளார டிராப் பண்ணிடக்கூடாது. ஓகே. அது ஜீரோதால வந்து அதோட டூல் நேம் வந்து செக்மெண்ட்னு இருக்கும். ஓகேவா? மத்ததுலாம் வந்து ட்ரெண்ட் லைன் கூட இருக்கும். நீங்க அப்படியே செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் செக்மெண்ட் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணி பாருங்க. ஓகே.
இஃப் இட்ஸ் பிரேக்ஸ் ஹையஸ்ட் ஹை இட் வில் கோ அப். ஆமா ப்ரோ. அது இப்போ எப்போ வந்து ஒரு ஹையஸ்ட் ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ அது மேலே ஏற ஆரம்பிச்சிடும் மார்க்கெட். நீங்க சார்ட் வந்து இத்தனை டேஸ்க்குள்ள தான் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நீங்க 5 மினிட்ஸ் வச்சீங்க அப்படின்னா அதுல மோர் தென் 1 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஒன் டேலேயே. ஓகேவா? ஸோ நீங்க அதை எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி கூட நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மோஸ்ட் ஆஃப் த கேண்டில்ஸ் சூஸ் பண்றீங்களோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டையும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸையும் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, அதை நீங்க மேக்ஸிமம் நிறைய கேண்டில் சூஸ் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். ஓகேவா? எதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்க இங்க பாருங்க, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. எகைன் மார்க்கெட் திருப்பி இதே லெவலுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கா? ஸோ இந்த மாதிரி நம்ம வாட்ச் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இங்க இந்த மாதிரி லைன் இருந்துச்சு அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ அங்க போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கும். அதுக்காக தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்றது. ப்ராப்பர் ஃபார்மேஷன் எப்போ நடக்கும்னா அது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணி தான் நடக்கும். ஓகேவா? இப்போ ஒரு 10 கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா கிட்ட வரது இப்போ பாருங்க, ஒரு டவுன் ட்ரெண்டா இருக்கனால நமக்கு இவ்வளவு தூரம் ரிட்டர்ன் ஆகி வரதுக்கு லேட் ஆயிருக்கு. இதே அப் ட்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஃபார்ம் ஆயிடும். ஸோ இங்க வந்துட்டு மறுபடியும் இங்க வந்திருக்கும். அதே மாதிரி இங்க வந்திருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இங்க வந்துச்சா, இது அப் ட்ரெண்டா இருந்துச்சா எக்கனிங் இங்க வந்திருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்டே இருந்தனால மார்க்கெட் இவ்வளவு கீழே இறங்கி இருக்கு. இதுல என்ட்ரி எக்ஸிட் வந்து நான் செப்பரேட்டா சொல்றேன் உங்களுக்கு. அது அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன் என்ட்ரி எக்ஸிட்லாம். சப்போர்ட் ட்ரெண்ட் தான் நான் இப்போ சொல்றேன். ஒரே நிமிஷம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் டிரா பண்றீங்களே, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அந்த விக்ல தான் இருக்கணும். ஓகேவா? அந்த விக் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த எண்டு. ஸோ இப்போ இதான் வந்து அந்த விக்னு வச்சுக்கோங்களேன். இதான் அந்த விக் இருக்கா? ஸோ இதுல நீங்க இங்க கூட வச்சு டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த அதாவது கேண்டில்ஸ்குள்ளார போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த விக்கோட எண்ட்லயே நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த விக்கோட எண்ட்ல வச்சு நீங்க டிரா பண்ணுங்க. அப்பதான் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. அந்த விக்கோட ரொம்ப கார்னர்லாம் வைக்க வேணாம். இந்த விக்கோட எண்ட்லயே நீங்க வச்சுக்கோங்க. அப்பதான் மார்க்கெட் அவ்வளவு தூரம் வரும் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படியே இப்படி டிரா பண்ணிக்கணும். அதே மாதிரி சப்போர்ட் லைன் டிரா பண்றோம் வச்சுக்கோங்களேன். நமக்கு 2 விதமா டிரா பண்ணுவோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். அது ஃபர்ஸ்ட் வந்து லோவஸ்ட் லோ. ஓகேவா? லோவஸ்ட் லோ, அதுல இருந்து லோவஸ்ட் ஹை. ஓகேவா? ஸோ இது நம்ம டிரா பண்ணுவோம். ரைட்? இது வந்து ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் வே நம்ம சப்போர்ட் லைன் எப்படி டிரா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இதுக்கு எகைன்ஸ்ட் லோவஸ்ட் ஹை, சரி, ஹையஸ்ட் லோ டு லோவஸ்ட் லோ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிரா பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் லோ டு லோவஸ்ட் ஹை நம்ம டிரா பண்ணுவோம். அதுதான் இந்த லெவல். இது வந்து ஃபர்ஸ்ட். இதுதான் லோவஸ்ட் லோவா? இது வந்து லோவஸ்ட் ஹை. ஓகே, நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஹையஸ்ட் லோ, அதே மாதிரி லோவஸ்ட் லோ. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற இடத்துல காட்டுறேன், அப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு பாத்தீங்களா, இதுதான் அதோட ஹையஸ்ட் லோ. ரைட்? இந்த லோவஸ்ட் லோன்னு சொல்ல போனா இந்த லெவல். ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து அதோட ஹையஸ்ட் லோ, இந்த லெவல். ரைட்டா? இதோட லோவஸ்ட் லோ வந்து இந்த லெவல். ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் லைன் டிரா பண்ணலாம். இது டைப் பண்ணி சென்ட் பண்றேன் உங்களுக்கு, அப்பதான் கிளியரா புரியும். ஸோ 2 லெவல், அதாவது லோவஸ்ட் லோ டு லோயஸ்ட் ஹை, அதே மாதிரி ஹையஸ்ட் லோ டு லோயஸ்ட் லோ. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி டிரா பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப், இந்த டைப், அதாவது லோயஸ்ட்ல வந்து லோயஸ்ட் ஹை. ஓகேவா? இந்த மாதிரி பண்றது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து ஹையஸ்ட் லோ லோயஸ்ட் லோ. அதுதான் வந்து இந்த ஃபார்மேஷன். இது வந்து இதுல ஹையஸ்ட் லோவா, இது வந்து லோவஸ்ட் லோ. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், இது வந்து சப்போர்ட் லைன் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, அதாவது ரெசிஸ்டன்ஸும் சேம் தான் உங்களுக்கு. ஹையஸ்ட் ஹை, லோயஸ்ட் ஹை, அந்த மாதிரி. ஸோ இதுதான் அதோட ஹையஸ்ட் ஹை. லோவஸ்ட் ஹைமா இந்த பாயிண்ட். ஓகே, இப்படி வச்சுக்கணும். இதுதான் அதோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு கிளியரா. ஸோ இங்க வந்து மார்க்கெட் இப்படியே வந்திருக்கா, ரிட்டர்ன் ஆகி மேலே இருக்கு. ஒன்ஸ் இங்க வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே இருக்கு. ரைட்? ஸோ திருப்பி இங்க வந்திருக்கு, திருப்பி மார்க்கெட் மேலே இருக்கு. எகைன் இதே மாதிரி சேம் மூவ்மெண்ட் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இங்க பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கு. ரைட்டா? இதில் அடுத்த பேட்டர்ன் ஃபார்மிங்ல பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பேட்டர்ன் ஃபார்மிங்ல பார்ப்போம். நம்ம வந்து 2 பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். ரைட்டா? என்னன்னா, ஒன்று வந்து சேனல் பேட்டர்ன், இன்னொன்று வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகேவா? இது ரெண்டுத்தை மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலே போதும், தாராளமாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா?
ஸோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியரா உங்களுக்கு வாட்ச் பண்ண முடியுதுல? அது எந்த லோவா இருந்தாலும் சரி, நீங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது லோ இருந்தா கூட நீங்க தாராளமா டிரா பண்ணிக்கலாம். ஆனா அந்த கேண்டில்ஸ்குள்ளார வந்து மார்க்கெட் வந்து போகக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் அ மினிட். இதுக்கு முன்னாடி எவ்வளவு லோ இருந்தாலும் சரி, நீங்க இந்த லோவை கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த லோ நீங்க டிரா பண்ணி எடுத்துக்கலாம். பட் நீங்க டிரா பண்றீங்க அப்படின்னா உங்கள்ட்ட இவ்வளவு தூரம் தான் டிரா பண்ண முடியும். ஸோ இப்படி டிரா பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளவு தூரம் தான் டிரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க இப்படி டிரா பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படியே இருக்கட்டும், நான் எக்ஸ்பிளைன் சொல்றேன். ஓகே. ஸோ இது ஒரு சப்போர்ட் லைன். ஓகேவா? இன்னொரு சப்போர்ட் லைன் நம்ம டிரா பண்ணா இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இது ஒரு சப்போர்ட் லைன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, ஒன்ஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா டைரக்டா இதுக்கு தான் வரும். ஓகேவா? ஸோ அது கீழே வந்து இந்த இடத்துல ஒரு லோ இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டிரா பண்ணுவோம் அப்படின்னா. ஸோ ரெண்டு ஆக்சுவலி சேமா தான் இருக்கு. ஸோ டைரக்டா மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. அதை நீங்க எந்த லோ வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த ஹை வேணாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா டிரா பண்ணும்போது அது கேண்டில்ஸ் குள்ளார மட்டும் போகாம இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி டிரா பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி லென்த்தா நீங்க எழுத்துக்கோங்க. ஸோ இப்படி டிரா பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி முன்னாடியே டிரா பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீ மார்க்கெட் நம்ம அனாலிசிஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம ஆப்ஷன்ஸ் பண்றோம்னா தான் நம்ம லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி நம்ம ஈக்விட்டி பண்ணும்போது நீங்க ப்ரீ மார்க்கெட்டே அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையே நீங்க மண்டே கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஈஸியா ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றேன் அப்படின்னா இந்த ஹை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஹைல இருந்து ஆரம்பிச்சு ஸோ இப்படி நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி நீங்க டிரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா கேண்டில்ஸ்குள்ளார போகக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இப்படி கீழே இறங்குச்சுன்னா கூட திருப்பி இப்படி மேலே ஏறும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை, இங்கேருந்து மேலே ஏறினாலுமே மார்க்கெட் இங்கேருந்து திருப்பி கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஒன்ஸ் இந்த லைன் அதை பிரேக் பண்ணாதான் மேலே ஏறும். ஓகே. அதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். கேண்டில் எட்ஜ்ல தான் டிரா பண்ணணும். சாரி, இந்த விக் எட்ஜ்ல தான் நம்ம டிரா பண்ணணும். கேண்டிலோட எட்ஜ்ல டிரா பண்ணாதீங்க. இந்த விக்கோட எட்ஜ்ல நீங்க டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அது வரைக்கும் மார்க்கெட் வரும், நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணணும். அதுக்காக தான். ஸோ இப்போ இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மைண்ட் ட்ரீல எக்ஸ்பிளைன் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இங்க இருக்கு பாருங்க. ஒரு லோவஸ்ட் லோ இங்க இருக்கா? அதே மாதிரி லோவஸ்ட் ஹை பாயிண்ட் வந்து இது. ஓகே. ஸோ நான் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது இங்க போய் முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுக்கோங்க. இது ஒரு எட்ஜ்லயே நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு 21st ஓகேவா? ஒரு 3 டேஸா இந்த சப்போர்ட் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இவ்வளவு தூரம் போன மார்க்கெட் இங்கேருந்து மேலே இருக்கு. எகைன் இப்படி கீழே இறங்கி இருக்கு. இங்க வந்திருக்கு. ஸோ ஆனா இந்த லைன்ஸை பிரேக் பண்ணல. எகைன் மார்க்கெட் மேலே ஏறி போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ எகைன் இங்க வந்தனும் ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைனா இருக்கு நமக்கு. ஏன்னா இந்த பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கவே இல்லை. ஓகே. ஸோ இந்த லோ பாயிண்ட் இதுவா? ஸோ இந்த ஹை பாயிண்ட் இது. ஓகே. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்ல வந்து டிரா பண்ணணும். இது வந்து சப்போர்ட் லைன். அது கேண்டில்ஸ்க்கு கீழே டிரா பண்றீங்க அப்படின்னா சப்போர்ட் லைன், கேண்டிலுக்கு மேல டிரா பண்றது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க டிரா பண்ணணும். ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம் நீங்க. ஓகே. ஸோ இப்போ இங்க ஒரு லோ நமக்கு தெரியுது. ஓகேவா? இங்கே டிரா பண்ணிடணும். அதே மாதிரி இங்க போய் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிரா பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த கேண்டில் வந்து டச் ஆயிருக்கணும். அதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 கேண்டில்ஸும் டச் ஆயிருக்கணும் அந்த லைன்ல. அதுவும் நம்ம பாத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்படியும் டிரா பண்ணலாம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஹை பாயிண்ட் இருக்கா? ஸோ இந்த ஹை பாயிண்ட்ல இருந்து நீங்க இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அதை நான் சொல்ற அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்படி டிரா பண்ணிக்கோங்க நீங்க. இப்படி டிரா பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வைக்கலாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இல்லைன்னா இந்த ஹையை நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஹை பாயிண்ட் நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணணும்.
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அன்வான்டா கேண்டில். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண அவசியம் இல்ல. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனது. அகைன் மார்க்கெட் ரிட்டர்ன் கீழ இறங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்வான்டான கேண்டில் இருந்தா அத நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லோ ஹையே நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டிரா பண்றது. ஓகே. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க ஈக்குவலா இருக்கு பாருங்க. ஸோ இப்போ டிரா பண்ணிக்கலாம் ரெசிஸ்டன்ஸை. ஸோ சேமா இருக்கா? ஸோ இந்த ஹை நீங்க டிரா பண்ணிக்கலாம், போட முடியாது. ஓகே. சரி, ஓகே. இப்போ இது புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்ட் கிளியர் தானே? ஸோ அடுத்ததா அந்த பேட்டர்ன் ஃபார்மிங் பார்த்துரும். அந்த நம்ம 2 பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை நான் முடிச்சுட்டு நான் அடுத்து அந்த ஆர்எஸ்ஐ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன். ஓகேவா? அந்த ஆர்எஸ்ஐல வந்து நம்ம பிரேக் அவுட் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து 2 பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். அது என்னென்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த 2 பேட்டர்ன் தான் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. ஓகே. இது பாருங்க. ஓகே. இதுல 3 ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் இருக்கு. இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவோம். அண்ட் தென் இது வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவோம். இது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த டிராப் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு அசெண்டிங்கா டிரா ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டிசெண்டிங்கா ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா எங்க வேணாலும் பிரேக் பண்ணலாம். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணலாம், சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷம் ஏதாச்சும் டவுட் கேட்டுருங்க. இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஈக்விட் கிளாஸ் தான். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு நான் F1 சொன்னேன்னா, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் ஆனால் எல்லாம் பிகினர்னால புரியாது. ஸோ நான் அதில் ஆப்ஷன் கிளாஸ்ல கிளியரா சொல்லி தரேன் உங்களுக்கு எல்லாமே. நம்ம இன்னைக்கு வந்து ஈக்விட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி நீங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ஆப்ஷன்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் அப்போ சொல்றேன். அப்போ கிளியரா புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஈக்விட் கிளாஸ் மட்டும் பார்த்துப்போம். ஓகேவா? சரி, இந்த 3 ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் தான் பார்ப்போம். ஓகே. ஒன்று வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அப்புறம் டிசெண்டிங், அப்புறம் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ரைட்? ஸோ இது 3 ஃபேஸஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்னும் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதுல பிரேக் அவுட் நடக்கும்போது தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகே. நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே. ஏன்னா நம்ம வந்து பையிங் தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ பையிங் நம்ம யூஸ் பண்றதுனால எப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் நடக்குதோ அப்பதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ரைட்டா? ஸோ அடுத்து 2வது பேட்டர்ன் நம்ம என்ன பார்ப்போம்னா இந்த சேனல் பேட்டர்ன். ஓகே. ஸோ இதுதான் அந்த சேனல் பேட்டர்ன். ஒரு ஈக்குவல் சிம்பிள் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். இது வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு? ஒரு சேம் மூவ்மெண்ட்டா இருக்கும். ஒரு 100ல இருந்து ஒரு 200 அதேக்குள்ளாரே மூவ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும். ரைட்டா? ஸோ அதுதான் நம்ம இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன் சொல்லுவோம். ரைட்? ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா நம்ம 2 வேஸ்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். நான் இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆனால் மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ரைட்? ஆனா இந்த சேனல் பேட்டர்ன் வந்து நம்ம 2 வேளை என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? அதை எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. மார்க்கெட் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம இதுல வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணணும். அது எப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் வந்து நமக்கு கிடைக்கும். வேற ஏதாவது ஸ்டாக்கோட சூஸ் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் சைடு வேஸஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்சஸ் கிடையாது. மோஸ்ட்லி வந்து சேனல் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகும். வேற ஏதாவது ஒரு இடத்துல பார்க்கலாம்.
இந்த நீங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நிஃப்டி 50 இருந்து எடுத்து எல்லா ஸ்டாக்கையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த நிஃப்டி 50 எல்லா ஸ்டாக்ஸையும் எடுத்து உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு அதை டெய்லி அனலிசிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அனலிசிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ட்ரேட் எடுக்கிறோமோ எடுக்கலையோ அது அடுத்த பட்சம். ஓகேவா? ஸோ நம்ம அனலிசிஸ் பண்ண தான் நமக்கு நிறைய ஐடியா கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நமக்கு இதுல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த லெவலுக்கு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல பாருங்க ஒரு சப்போர்ட் லைன் இருக்கு. ஸோ இங்க ஒரு லோ இருக்கு, இங்க ஒரு லோ இருக்கு. ஸோ நான் இந்த லோவ கனெக்ட் பண்ணி நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கேண்டில்ஸ்குள்ளார போதா? ஸோ அதை நம்ம எடுக்க வேண்டாம். ஓகே. ஸோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ்குள்ளார போகுது. ஆக்சுவலா இது பிரேக் அவுட் பாயிண்ட் தான். ஆனா ஃபேக் பிரேக் அவுட். நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இதை எடுக்க வேண்டாம். ரைட்டா? ஸோ நம்ம இந்த லோவே எடுத்துப்போம். இந்த லோ பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அது இப்படி டிரா பண்ணுங்க. இது ஒரு எட்ஜில் டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுல விக் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த கேண்டிலோட எட்ஜில் டிரா பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ இப்படி டிரா பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இங்க ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சு. அதாவது லோவஸ்ட் லோ டு லோவஸ்ட் ஹை. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கு கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு சப்போர்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்ததா நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட் ஹை டு லோவஸ்ட் ஹை. ஓகே. ஸோ இதுதான் அதோட ஹையஸ்ட் ஹை பாயிண்ட். ஸோ இந்த விக்கோட கார்னர்லையும் வைக்கலாம், இல்லை இந்த கேண்டிலோட கார்னர்லையும் வைக்கலாம். நீங்க மேக்ஸிமம் இந்த விக்கோட கார்னர்லயே நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இப்படி டிரா பண்ணீங்க இப்படி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இதுல வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கேண்டில்ஸ் எக்ஸ்ட்ராவா டச் ஆக சான்சஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஆனா நீங்க இதை பிரேக் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இதை பிரேக் அவுட்னு எடுத்துக்க கூடாது. ஸோ இது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த விக்கு மேல போயிருக்கு அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டா நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், இந்த விக்கோட எட்ஜில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? ஸோ இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது என்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இது. நம்ம இந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? ஒரு நிமிஷம். இது வரைக்கும் பாருங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இதுதான் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சைட் பிரேக் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த சைட் பிரேக் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம பையிங் பண்றதுனால நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் அது எப்போ இந்த லைனை பிரேக் பண்ணுதோ அப்பதான் நம்ம அதுல என்ட்ரி எடுக்கணும். ரைட்டா? ஓகே. நான் என்ட்ரிஸ் நாளைக்கு சொல்லி தரேன். நம்ம ஜஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நம்ம எப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அப்பதான் நம்ம அதுல ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ எப்பனா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கும். ஸோ இங்க எங்க வேணாலும் பிரேக் அவுட் நடக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எங்க பிரேக் அவுட் நடக்குதோ அப்பதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதாவது எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து அது பிரேக் பண்ணுதோ அப்பதான் நம்ம பை பண்ணணும் அந்த ஸ்டாக்ஸ். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்றது இவ்வளவுதான். இதை பார்த்த தெரியுதுல உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா நம்ம எப்போ அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணுதோ அப்பதான் நம்ம அதில் ட்ரேட் எடுக்கணும். அப்பெல்லாம் எடுக்கக்கூடாது. ரைட்? ஸோ நம்ம பண்றது வந்து பையிங் தான். ஸோ நம்ம எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் நடக்குதோ அப்பதான் நம்ம ஏன்னா இங்க இது பிரேக் அவுட் நடந்தாதான் மார்க்கெட் வந்து மேலே ஏறும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எப்போ பிரேக் பண்ணுதோ அப்பதான் மார்க்கெட் வந்து மேலே ஏறும். அது வரைக்கும் மேலே ஏறாது. ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம இங்க இந்த பிரேக் அவுட் நடந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கேயிருந்து மார்க்கெட் கீழே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை பாயிண்ட். இதார ஹைட் பாயிண்ட் இருக்கா? ஸோ என்ன ஆகும்னா இங்க பிரேக் பண்ணி மேலே ஏறிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் அது இந்த லைனுக்கு போன உடனே இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ இதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் சொல்றது. ஓகே. அது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹை இருக்கா? ஸோ இங்க பிரேக் அவுட் நடந்துடுச்சு. வந்து கேண்டில் வந்து இதை கிராஸ் பண்ணிடுச்சுனாலே டைரக்டா என்ன ஆகும்னா இங்க போகும். இங்க போயிட்டு இங்க ஒரு ஹை பாயிண்ட் இருக்கா? ஸோ இந்த ஹை பாயிண்ட் போன உடனே நானும் திருப்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஜஸ்ட் மினிட். ஸோ இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பிரேக் பண்ணிடுச்சு. இங்க ஒரு ஹை பாயிண்ட் இருக்கு. ஸோ என்னன்னா ஒன்ஸ் இதை போய் ரீச் பண்ணிட்டு திரும்பி கீழே இறங்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேயே இப்படி கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே வராது. இந்த லைனுக்கு வராது. இப்போ மார்க்கெட் எப்போதுமே என்ன ஆகும்னா அந்த அதுக்கு நியர்பையா எந்த சப்போர்ட் எந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட மூவ்மெண்ட் எல்லாமே கொடுக்கும். அது எக்ஸாம்பிள் சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு. ரைட்டா? ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு எங்க இருக்குன்னா ஒரே நிமிஷம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இப்போ இந்த லெவல்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து போணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து இதுதான். ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா கீழே தானே போகுது. ஸோ இதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்க போயிட்டு திருப்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். எகைன் இப்படி போகும். இங்க கீழே இறங்க ஆரம்பிச்சிடும்.
ஒன்ஸ் அது இங்க பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தது இந்த லெவலுக்கு போகும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இதை பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். ரைட்டா? நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா மார்க்கெட் என்ன ஆகும்னா அதுக்கு நியர்பையா எந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த சப்போர்ட் இருக்குன்னு செக் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்டே கொடுக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நியர்பையா இருக்கு. ஸோ ஒன்ஸ் அது எப்போ பிரேக் பண்ணுதோ அப்பதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இப்படி பிரேக் பண்ணிடுச்சு, இது மேலே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்படி கீழே இறங்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு இங்க 2 சப்போர்ட் இருக்கு. இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டுக்கு நியர்பை எந்த சப்போர்ட் இருக்கு ஃபர்ஸ்ட்? இந்த சப்போர்ட் தான். ஸோ என்ன ஆகும்னா இங்க வரும். ஸோ இங்க வந்துட்டு எகைன் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி இப்படி மேலே ஏறும். ரைட்டா? செகண்ட் திருப்பி கீழே இறங்கும். ஓகே, ஒன்ஸ் இங்க வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏறும். ஓகே, ஸோ அது எப்போ இந்த லைன் அது பிரேக் பண்ணுதோ அப்புறம் டைரக்டா மார்க்கெட் இப்படி கீழே இறங்கி இந்த லைனுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நியர்பையா எந்த சப்போர்ட் எந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதை நம்ம கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்படி டிரா பண்ணிருக்கோனையா, இங்கே டிரா பண்ணியாச்சு, இங்கே டிரா பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா டைரக்டா இப்படி மேலே ஏறிடும். இதான் அதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேவா? ஸோ இங்கே மேலே ஏறிடும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி மேலே கீழே இறங்கும்போது அதோட லெவல்ஸ் இங்கே வந்துடும். நமக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, சாரி சப்போர்ட் இருக்கா, இங்கே வந்துடும். ஓகேவா? அது ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த லைனுக்கு வரும். ஓகே, இது வந்து கிட்ட இருக்கான்னு தெரியாது உங்களுக்கு. இன்கேஸ் இங்க போயிடுச்சு அப்படின்னா இதுதான் வந்து அதோட நியர்பை சப்போர்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணாதான் அது இந்த லெவலுக்கு வரும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ரைட்? அதே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம யூஸ் பண்றது வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பையிங்காக உள்ளது. ஸோ நம்ம எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அப்பதான் நம்ம அதுல ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? புரியுதுல்ல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்? சிம்பிள் தான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் டிரா பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இங்க ஒன்று இருக்கு, நான் அதை டிரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஸ்ட்ரைட் லைன்ல எப்படி பண்றது, ஒரு ஹரிசாண்டலா வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்றது கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இங்க பாருங்க, நமக்கு ஒரு ஹரிசாண்டலா ஒரு சப்போர்ட் லைன் கிடைச்சிச்சு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இப்படி வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி மூவ்மெண்ட் தான் இங்க நடந்திருக்கு. ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஓகே, இங்க எங்கேயுமே வந்து கேண்டில்ஸ்குள்ளார போல, அதை நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிரா பண்ணி நீ வந்து இந்த விக்கோட எண்ட்லேயே டிரா பண்ணிக்கோங்க. நான் அப்படியே பழகிடுச்சு எனக்கு, டப்புன்னு வந்துருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த விக்கோட எண்ட்ல டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லைனை இப்படி நம்ம லென்த்தாக இழுத்துக்கலாம். இது கேண்டில்ஸ்குள்ளார பெருன்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலாக இது பிரேக் அவுட் நடந்துருச்சு. இது பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி அது கேண்டில்ஸ்குள்ளார போயிருக்காது. ரைட்டா? ஸோ இது வந்து நமக்கு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். கரெக்ட் தானே? இது இருக்கா? அசெண்டிங், சாரி டிசெண்டிங், இட் மீன்ஸ் சாரி டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஆனால் இது பிரேக் அவுட் நடந்தது டாப்ல தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இதுல அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். நம்ம ரெசிஸ்டன்ஸ், அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லயே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுப்போம்னு சொல்லியிருந்தோமா? ஸோ இங்க பாருங்க, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனா நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் அந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு. அந்த பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து இந்த லெவல். இதான் அந்த பிரேக் அவுட் பாயிண்ட். ஓகே, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ஹைக் வரும்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ இங்க பாருங்க, டைரக்டா மார்க்கெட்டு இங்க பிரேக் அவுட் நடந்த உடனே இப்படியே மேலே ஏறி இருக்கா, மேலே ஏறிட்டு ஸோ சேம் ஹை பாயிண்ட் இது. ஸோ இதே சேம் ஹைல போயிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி கீழே இறங்கிடுச்சு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இங்க ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து டிரா பண்ணியிருந்தோமா, இப்படி டிரா பண்ணியிருந்தோம். ஸோ இங்க இப்படி டிரா பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்ஸ் இங்க பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு போயிட்டு தான் திருப்பி ரிட்டர்ன் ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேனா? ஸோ அதே மாதிரி சேம் இங்க பாருங்க, இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் மேல கொடுத்துருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆனது உடனே மேலே இருக்கு. சேம் இதே லெவலுக்கு வந்த உடனே அங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஓகே, ஸோ இவ்வளவுதான். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியா ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தா கிளியரா தெரியும் உங்களுக்கு. இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் வந்து மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கா. இதுல ஒன்ஸ் நீங்க இந்த ஹையை நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹை பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹை பாயிண்ட். ஓகே, ஸோ இதே நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஹை பாயிண்ட் தான் வச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல ஒரு ரெட்ரேஸ்மென்ட் கொடுத்துருக்கு மார்க்கெட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹை பாயிண்ட் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஹை பாயிண்ட். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இங்க போயிடுச்சு அப்படின்னா இங்க ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு. நம்ம ஏதாவது கன்சிடர் பண்ணணும்னா அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம்.
ஸோ அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வச்சுக்கலாம். ஓகே, செகண்ட் டார்கெட் இந்த லெவல். ஓகேவா? சொன்ன மார்க்கெட் டைரக்டா வந்து இந்த செகண்ட் டார்கெட் ஹிட் பண்ணிட்டு மேலே ஏறிடுச்சு. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்றது. ரைட்டா? ஆக்சுவலா டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல வந்து மார்க்கெட் கீழே தான் பிரேக் பண்ணிருக்கணும். ஆக்சுவலா இங்க தான் பிரேக் பண்ணிருக்கணும். அதுக்காக நான் சொல்லிதான் நீங்க அந்த ஜஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுட்டது எப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? அதான் இந்த அசெண்டிங் டிசெண்டிங் அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இப்ப இங்க வந்துருச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். எப்படின்னா ஒரே நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இப்படி இருக்கா? ஓகே, ஸோ நம்ம இப்படி ட்ரா பண்ணி வச்சுப்போம். இங்க இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் இந்த போற மார்க்கெட் இப்படி திருப்பி வரும், இப்படி போகும், இப்படி வரும்னு. ரைட்? அப்ப இங்க ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைச்சிருமா? ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மேலே ஏறும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இங்க என்ன இருக்குன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் 1 2 3. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் இங்க வந்திருக்கு, எகைன் இப்படி போயிட்டு வந்திருக்கு. ஸோ எகைன் மார்க்கெட் மேலே ஏறி மறுபடியும் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்படி மேலே இருக்க தேவையில்ல. இந்த ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி மார்க்கெட் மேலே ஏறல. ஓகேவா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சிமெட்ரிக்கல் அசெண்டிங் டிசெண்டிங் இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு தேவை ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா, அதுல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கா, அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? மற்றபடி நம்ம இந்த அசெண்டிங் டிசெண்டிங் பார்த்துட்டு வச்சுங்க, அது வேலைக்கு ஆகுது. நம்ம அசெண்டிங் தானே ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ வந்து மார்க்கெட் கீழே தானே பிரேக் அவுட் ஆக போகுது, அப்படி உட்காந்தோம்னா நம்ம ட்ரேடே எடுக்க முடியாது. நமக்கு கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த ஒரு இதுதான், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா, அவ்வளவுதான். ஓகே, அப்படி ஃபார்ம் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், அதுல ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆகும் செக் பண்ணணும். ஓகே, அப்படி செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதில் தாராளமா ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, நம்ம பார்க்க வேண்டியது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். அது வந்து அசெண்டிங்கா டிசெண்டிங்கா சிமெட்ரிக்கலா அப்படிலாம் நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படிலாம் பார்த்தா நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 100% வந்து நம்ம அக்யூரசி கொடுக்க முடியாது ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்படிதான் மூவ்மெண்ட் நடக்கும் நம்மளால சொல்லவே முடியாது. நம்மளோட சில ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சிருப்போம், அது மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தாலே போதும். நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னது, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடக்குதா, நீங்க அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டா போதும். ஓகேவா? ஸோ ஏன்னா மார்க்கெட் எதனால இங்க ரிட்டர்ன் ஆகுதுன்னா வச்சுக்கோங்க, இங்க ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மேலே ஏறினதே. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடுச்சு, அவ்வளவுதான். ஓகே, ஸோ நமக்கு வந்து இங்க எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அதுதான் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகே, இப்போ கிளியர் தானே உங்களுக்கு? இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி எடுக்கிறது கிளியர் தானே உங்களுக்கு? ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி வேணாலும் ஃபார்ம் ஆயிட்டு போட்டும். அது அசெண்டிங் டிசெண்டிங் சிமெட்ரிக்கல் அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. அது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா, ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா. அதுல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கா, பிரேக் அவுட் ஆயிடுச்சுப்பா. அப்ப நம்ம அதுல பார்த்தாலும் ட்ரேட் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, நான் அகைன் ஒன் மோர் டைம் நான் சொல்றேன், நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்க ஒரு லோ இருக்கு, இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்க ஒரு ஹை பாயிண்ட் இருக்கு, அங்க போய் நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி இங்க ஒரு ஹை பாயிண்ட் இருக்கு, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்க ஒரு லோ பாயிண்ட் இருக்கு, இதை நான் முடிச்சிட்டேன். ஓகே, இப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் சேஃப் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆகும், எப்போ மார்க்கெட் இந்த லைனை பிரேக் பண்ணுதோ அப்ப நான் போய் அதில் பை பண்ணிடுவேன். ஓகேவா? நான் இங்க பை பண்ணிட்டேன் அப்படின்னா அது எப்போ இந்த லைன் கிட்ட வருதோ அப்ப நான் அதை செல் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் மேட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலும் சரி, ஸோ இப்போ இங்க வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்க நம்ம பை பண்ணிடணும். பை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு ப்ரீவியஸா உள்ள ஹை பாயிண்ட். ஓகே, இதுல நாளைக்கு நான் கிளியரா சொல்லி தரேன் உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட்ல. ஓகேவா? ஸோ நாளைக்கு நம்ம ஒரு எந்த இடத்துல பை பண்ணி எந்த இடத்துல செல் பண்ணணும் நான் கிளியரா சொல்லி தரேன். ஓகே, ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. ஸோ நம்ம இங்க பை பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ஹை வரும்போது நம்ம அதை செல் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ஃபார்மேஷன். ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம ரெண்டாவது பேட்டர்ன் பார்ப்போம். அது என்னன்னா சேனல் பேட்டர்ன். ஸோ இப்போ நான் இதுல ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ மட்டும் தான் ட்ரேட் எடுக்கலாம் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் வே. இப்போ சேனல் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 2 வேலை நம்ம பிரேக் அவுட் எடுக்கலாம். ஓகே, இப்போ சேனல் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுல நம்ம 2 வேலை நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் இப்படி மேலே ஏறிட்டு இருக்கு, திருப்பி கீழே இறங்குது. ஓகே, ஒன்ஸ் இப்படி மேலே ஏறுது, கீழே இறங்குது. எப்போ இந்த லெவலுக்கு மார்க்கெட் வருதோ அப்போ இங்க பிரேக் அவுட் நடக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க பிரேக் பண்ணுதா இல்லையா நம்ம செக் பண்ணணும். இன்கேஸ் இங்க பிரேக் அவுட் நடக்கல, அடுத்த மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்க பை பண்ணிக்கலாம். இந்த லெவல்ல நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம எங்க செல் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல் வந்தோடனே நம்ம செல் பண்ணிடணும். ஓகே, ஏன்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ண சான்சஸ் இருக்கு, இப்படி திரும்பி கீழே இறங்கணும் சான்சஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்கேஸ் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. இன்கேஸ் இங்க ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா நமக்கு லாஸ் வரும். எகைன் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்மளோட பேட் லக் இங்கே பிரேக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு
லாஸ் ஆகிடும். ஓகேவா? நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட். ஸோ இங்கே போயிருக்கு மார்க்கெட். ஓகேவா? ஸோ இப்படியே மேலே ஏறிடுச்சு. இந்த லெவல் போயிருக்கு. இப்படி கீழே இறங்கிடுச்சு. மறுபடியும் இப்படி போயிருக்கு. ஓகே, இப்படி கீழே இறங்கிடுச்சு. ஓகே, ஒன்ஸ் இந்த லெவல் வந்துருச்சு. ஸோ இங்கே மார்க்கெட் இந்த லைன் வந்து பிரேக் பண்ணதான் நம்ம செக் பண்ணணும். இல்ல பிரேக் அவுட் நடக்கல, இங்க மார்க்கெட் இப்படி ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இந்த லெவலுக்கு ஒரு கேண்டில் வரும். இங்க ஒரு விக் ஃபார்ம் ஆயிட்டு அடுத்த கேண்டில் வந்து ஒரு கிரீன் கேண்டிலா ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நம்ம இங்கே பை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே போறப்ப அதை செல் பண்ணிடணும். ரைட்? ஏன்னா இதுக்கு மேல மார்க்கெட் வந்து இப்படி ரிட்டர்ன் ஆகவும் சான்சஸ் இருக்கு, இப்படி மேலே ஏறவும் சான்சஸ் இருக்கு. இப்படி மேலே ஏறினா நமக்கு ப்ராஃபிட் தான், ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் இப்படி ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு லாஸ்ல இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் திருப்பி இதே லெவலுக்கு போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, நம்மளோட பேட் லக் இங்கே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நமக்கு லாஸ் ஆயிடும். ரைட்டா? ஸோ இது ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் தான். உங்களுக்கு எப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் அது பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு அது எப்போ இந்த லெவலில் அது பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம இங்கே ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பை பண்ணிடணும். அதுக்கு ப்ரீவியஸாக உள்ள ஹை பாயிண்ட்ல போகும்போது நம்ம அதை செல் பண்ணிடணும். ரைட்டா? புரியுதுல? ஸோ நான் இப்போ அதை மார்க்கெட்ல ட்ரா பண்ணி காட்டுறேன், அப்போ கிளியரா புரியும். காணா போச்சு. ஓகே, இங்கே ஒரு சைடு மார்க்கெட் இருக்கு, பார்க்கலாம். இதுக்கு வந்து சேனல்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். ஜீரோதால சேனல் இருக்கும். மற்றபடி வேற எதுலையாவது வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, சேனல் பேட்டர்ன் சொல்லிட்டு அதில் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்க மேனுவலா வந்து இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் டூல வச்சு நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஹை பாயிண்ட் இருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரா பண்ணணும். நீங்க மேனுவலா ட்ரா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனோட டூல் வச்சு நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து இதுல சேனல்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நான் பண்றேன். இப்படி ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே இப்படி இழுத்து வந்து இங்கே ட்ரா பண்ணிட்டேன். சரிலுமே கேண்டில்ஸ்குள்ளார போல, அது இம்பார்ட்டன்டா பார்க்கணும். நம்ம அந்த கேண்டில்ஸ்குள்ளார மட்டும் போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ஸ்பான்ஸ் இங்கே ஆரம்பிச்ச மார்க்கெட் டுடே மூவ்மெண்ட் வந்திருக்கு. இந்த விக் எவ்வளோ லாங்கா இருக்கு பாருங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கு மார்க்கெட். சரி, ஓகே. ஸோ அதுக்காக இந்த விக்ல பார்க்கறது நம்ம இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வரும். இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த வந்திருக்கா? அதுக்காக நம்ம இந்த லோ வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணணும். ரைட்டா? ஸோ அதை பார்த்துக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஒன்ஸ் இதை போயிட்டு திருப்பி கீழே இறங்கிருக்கு. எகைன் சேம் இதே லெவலில் வந்திருக்கு, திருப்பி மேலே இருக்கு. சேம் இதே லெவலுக்கு வந்திருக்கு, திருப்பி மேலே இருக்கு. ஸோ இதே மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க. ரைட்டா? ஸோ இதான் நம்ம சேனல் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ ஒரு சர்டன் லெவலுக்குள்ளே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஆரம்பிச்சது அப்படின்னா இதே மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம சேனல் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இதில் தான் நம்ம எப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஆனால் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் போய் ரீச் பண்ண உடனே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதான் அதோட ப்ரீவியஸ் ஹை பாயிண்டா இருக்கா? ஸோ இந்த லெவலுக்கு வந்த உடனே மார்க்கெட் திரும்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த சேனல் பேட்டர்ன் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆக சான்சஸ் கிடையாது. எப்படின்னா வச்சுக்கோங்களேன், இது ஒரு சைட் வேசஸாக இருந்தால் தான் இந்த சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபார்ம் ஆகுறது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ரைட்டா? ஸோ நீங்கள் அதையே வாட்ச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சேனல் பேட்டர்ன் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைட் வேசஸாக இருந்தால் மட்டும் தான் சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆக தவிர மற்றபடி நம்ம அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் எல்லாத்துலேயுமே. ரைட்டா? ஸோ இதை விட ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம பார்த்தது தானே இது ஆல்ரெடி, இல்லையா? இல்லை. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி இருக்கு பாருங்க, இது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே போகும்னா, ஃபர்ஸ்ட் ஹை பாயிண்ட் இதுவா? ஸோ அதுக்கு அடுத்த ஹை பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஹை பாயிண்ட் இந்த லெவல். ஓகேவா? ஸோ இந்த 3 லெவல்ஸ் மார்க்கெட் போகும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே போகும். ஸோ இது வந்து ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த பிரேக் பண்ண சான்சஸ் உண்டு. ஓகேவா? ஸோ இங்கே போயிட்டு எகைன் ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் எகைன் இதை பிரேக் பண்ணும்போது அடுத்த லெவல் இந்த லெவல் போகும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. ஸோ வந்து இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகணும்னு கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 80 ருபீஸ் வந்து இதில் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கும். ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ நான் இந்த RSI ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் இதில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. RSI சேம் தான். இப்போ சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த பிரேக் அவுட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே சேம் தான். உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா?
ஸோ இந்த RSI லெவல்ஸ் வந்து எந்த லெவல் இருக்கு நம்ம செக் பண்ணிக்கணும். எப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 50 to 70 இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுல பிரேக் அவுட் நடந்தா சார்ட்லயும் பிரேக் அவுட் நடந்துடும், ரைட்டா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இந்த RSI பிரேக் அவுட் தான் நீங்க செக் பண்ணணும். தெரியுதுல, இங்க பாருங்க. சரி, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுல இப்ப பிரேக் அவுட் வந்து நடக்கல, இன்னும் பிரேக் அவுட் நடக்கல. ஆனா பிரேக் அவுட் நடக்கிற சான்சஸ் தான் உண்டு, ஓகேவா? ஸோ எப்போ இதுல பிரேக் அவுட் நடக்குதோ அப்ப நீங்க தாராளமா ட்ரேட் எடுத்துக்கலாம் அதுல. ஏன்னா லெவல்ஸும் கரெக்டா இருக்கு. அதாவது 57 இருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் வந்து 50 to 70 சொல்லியிருந்தோமா, 50 to 70. ஸோ இதை பார்த்தா 57 இருக்கு இதுல. ஓகே, ஸோ இதுல எப்போ மார்க்கெட் இந்த மாதிரி இப்படி பிரேக் பண்ணுதோ அப்ப நீங்க போய் தாராளமா ஸ்டாக்ஸ்ல என்ட்ரி எடுத்துக்கலாம், ஓகேவா? இதான் நான் சொல்லியிருந்தது. அந்த ஒரு சப்போர்ட், இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ், இது நீங்க டிரா பண்ணிக்கணும் கரெக்டா, ஓகேவா? ஒரே நிமிஷம். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நம்ம எப்படி சார்ட்ல எப்படி பண்ணோம் அதே மாதிரி சேம் தான் நம்ம பண்ணணும் இதுலயும். ஸோ இப்படி டிரா பண்ணி இப்படி நீங்க பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ இதை பிரேக் பண்ணது நம்ம செக் பண்ணணும். அதுல பிரேக் அவுட் நடந்தா மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும், இல்லை எடுக்கக்கூடாது, ரைட்டா? ஓகே, இங்க பாருங்க, இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா சின்ன பிரேக் அவுட் நடந்திருக்கு, திருப்பி மக கீழே இறங்கிடுச்சு. இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கா? ஸோ இந்த லெவலில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் மேபி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஆக்சுவலாக இங்கே வர வரைக்கும் தான் சப்போர்ட்டாக இருந்திருக்கு, ரைட்? இதை பிரேக் பண்ண உடனே இது ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சா? ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்லையும் பிரேக் அவுட் பண்ணணும் எடுத்துக்கலாம் என்ட்ரி. அதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும், ஓகே? அதாவது நம்ம லெவல்ஸ் வந்து இன்ட்ராடேக்கே 50 to 70, ஓகே? இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கணும், ஓகே? ஒரு 60 வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. 60 வரைக்கும் இருந்தால் நம்ம பை பண்ணிடலாம். ஒரு 60க்கு எபோவ் போகும்போது நம்ம செல் பண்ணிடணும், ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 57 இருக்கு. ஸோ நம்ம பையிங் பாயிண்ட் தான் இது, ஓகேவா? ஸோ ஆனால் அதில் எப்போ வந்து பிரேக் அவுட் நடக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த லெவல்ஸ் தான், ஓகே? இதான் அந்த லெவல், இதான் சப்போர்ட் லெவல், ரைட்டா? ஸோ இப்படி இருக்கும்போது எப்போ இந்த லெவல் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இப்படி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ இந்த லெவல் இது பிரேக் பண்ணி மேலே ஏறுதோ அப்போ நம்ம அதில் ட்ரேட் எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து மார்க்கெட் இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இப்படி திருப்பி மேலே ஏறும். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதில் ட்ரேட் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. எப்படின்னா இப்படி வரும், இப்படி கீழே இறங்கிடும், அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி மேலே ஏறும், ஓகேவா? ஸோ அது எப்போ இங்கே பிரேக் அவுட் நடக்குதோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி அதில் ட்ரேட் எடுக்கணும், புரியுது இல்லையா? ஓகே, கிளியர் தானே எல்லாருக்கும்? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் தான் ஆல்மோஸ்ட். சைட்வேஸஸ் இப்படி பாருங்க, சைட்வேஸஸ் போயிட்டு இருக்கு பாருங்க மார்க்கெட், அதுதான் அது. ஆக்சுவலி இது வந்து சைட்வேஸ். இந்த மாதிரி கேண்டில்ஸ்குள்ளாரே டிராவ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சைட்வேஸ். இதுல வந்து நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணியிருந்தோம், உங்களுக்கு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருச்சு, ரைட்? ஸோ இங்கே நம்ம இப்படி டிரா பண்ணிக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இங்கே இப்படி டிரா பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது எங்க வேணாலும் பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் இருக்கு, ஓகே? ஸோ இப்படி வச்சுக்கலாம், ரைட்டா? இப்போ இப்போதைக்கு சைட்வேஸஸ் மார்க்கெட்டா இருக்கு. மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா அது சைட்வேஸஸ் மார்க்கெட், ஓகே? ஸோ இது எப்போ எங்க வேணாலும் பிரேக் அவுட் நடக்கலாம், எங்கேயும் நடக்கலாம், எங்கேயும் நடக்கலாம், ஓகே? ஸோ அடுத்த கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒர்க் ஆகாது, MACD. ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சைட்வேஸாக தான் இருக்கு. இது இருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த மார்க்கெட் ரெண்டும் சேமா தான் இருக்கு. ஸோ இதுவும் இப்படிதான் இறங்கிட்டு இருக்கு, இதுவும் இப்படிதான் இறங்கிட்டு இருக்கு, ஓகேவா? சரி. ஸோ இப்போ இது எப்போ இந்த மாதிரி இப்படி ரிட்டர்ன் ஆகி இப்படி மேலே ஏறுதோ அப்பதான் நம்ம இது ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி மேலே ஏறணும். ஸோ இதுவுமே இப்போ சைட்வேஸ் தான், இதுவும் இப்படிதான் வந்துட்டு இருக்கு, இதுவும் இப்படிதான் வந்துட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ இதுவுமே இப்படி ரிட்டர்ன் ஆக சான்சஸ் இருக்கு, இதுவுமே இப்படி ரிட்டர்ன் ஆக சான்சஸ் இருக்கு, ஓகே? ஸோ நம்ம இந்த மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ அப்பதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். நம்மளோட பையிங் படி பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடந்தால் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும், ஓகேவா? இப்போ ரெண்டுமே சேமா தான் வந்துட்டு இருக்கு. இந்த லைன் இப்படி தான் வந்துட்டு இருக்கு, இந்த லைன் இப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா
இதுவும் இப்படி கிராஸ் பண்ண சான்சஸ் இருக்கு, இதுவும் இப்படி கிராஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, பிரேக் பண்ணதுக்கும் அடுத்த கேண்டில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? பிரேக் பண்ண கேண்டிலே நம்ம எப்போதுமே ட்ரேட் எடுக்கவே கூடாது. பிரேக் பண்ணதுக்கு அடுத்து வர கேண்டில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இன்கேஸ் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் பிரேக் பண்ண கேண்டில் அப்படின்னா நம்ம இந்த கேண்டில் தான் என்ட்ரி பண்ணணும். இங்கே தான் நம்ம பை பண்ணணும். இதுதான் பிரேக் பண்ண கேண்டில். ஓகேவா? பிரேக் அவுட் கேண்டில். ஸோ நம்ம என்ட்ரி வந்து இந்த கேண்டில் தான் இருக்கணும். ஓகேவா? சரி, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கிளாஸஸ் போதும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 1.5 ஹவர்ஸ் ஆச்சு. எல்லாம் கிளியர் தானே? எல்லாருக்குமே வந்து பக்கா தானே? நாளைக்கு அகைன் நான் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணி நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அப்போ கிளியரா போய் உங்களுக்கு எப்பயுமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் கிளியர் தானே? ஓகே, ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் நீங்க வந்து ட்ரையாங்கிள் பட்டன் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சேனல் பட்டன் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டிராப் பண்ணி வச்சுக்கோங்க, அது இருந்தாலும் போதும். பட் ஆனால் நீங்க பிரேக் அவுட் நடக்கிறத வந்து நீங்க ட்ரையாங்கிள் பட்டன் பேஸ் பண்ணியே நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, ட்ரையாங்கிள் பட்டனை பேஸ் பண்ணியே நீங்க ட்ரேட் எடுங்க. ஓகே, இப்போ நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா நீங்க எனக்கு வந்து டெலகிராம்ல இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் டிராப் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, நான் அதை வாட்ச் பண்றேன். ஓகேவா? எல்லாருமே மஸ்ட் பண்ணணும் இதை, ஏன்னா நீங்க இதை விட்டாச்சுன்னா பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து நீங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எல்லாருமே கிளியர் தானே? வால்யூம்லாம் நீங்க வாட்ச் பண்ண வேண்டாம் சார். வால்யூம் வந்து நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவோம் உங்களை. நீங்க வால்யூம்லாம் வாட்ச் பண்ண வேண்டாம். இதுக்கு ஈக்விட்டிக்கு வந்து நீங்க வால்யூம்லாம் வாட்ச் பண்ண தேவையில்லை. சரி, ஓகே ஓகே. சரி, டவுட் இருந்ததுன்னா நீங்க எனக்கு டெலிகிராம் பண்ணுங்க. நான் டெலிகிராம் ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் டிரா பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.